தண்ணீரில் போடும் விதைப்புக்கெல்லாம் நன்மைகள் நமக்கு உண்டு. அன்றாடம் வடித்த கண்ணீருக்கெல்லாம் அறுவடை கண்முன் உண்டு. திறந்த வானம் நமக்காய் திரும்பும், நினைத்து நீயும் கலங்காதே. நிறைந்த மேகம் மழையாய் பொழியும், அன்பின் தேவன் கரத்தாலே. உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், உம் நாமம் நான் பாடுவேன். உமதன்புக்கு என்ன சொல்லுவேன், உம் நாமம் நான் பாடுவேன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோம். பிதாவே, மெய்யாகவே நீர் எங்கள் மத்தியிலே உலாவுகிறீர். உடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களுக்குள்ள ஆளுகை செய்கிறதற்காக நீர் மாத்திரம் மகிமைப்பட ஆண்டவரே. நீர் பெருக வேண்டாம், நாங்கள் சிறுக வேண்டாம்பா. உடைய மகிமையுள்ள கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய திரியேக நாமம் வாழ்த்தப்படவே. நான் அதனை முழுவதையும் பொறுப்படுங்க. ஒவ்வொரு ஜனங்களையும் ஆளுகை செய்யுங்க. கர்த்தருடைய மகிமையுள்ள பிரசன்னத்தை இந்த நாளில் கண்டு மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எங்களை கர்த்தர் பலப்படுத்துகிற காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்ய பலப்படுத்தும். கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு காரியத்திலும் இருக்கட்டும். இதை நடத்துகிற ஒவ்வொருவர் மேலும் தெய்வ பிரசன்னம் இருக்கட்டும். செய்தி வேலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நீர் பேசும். ஆண்டவரை ஜெப நேரங்களை ஆவியானவர் நடத்தி தாரோம். இதற்காய் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுங்கப்பா. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பிடம் இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷத்தோட கடந்து வந்திருக்கிறீங்க? தெய்வ பிரசன்னத்திலே எப்பொழுதும் சந்தோஷம். ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க என்று மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பவுல் எழுதுறது போல இந்த காலவில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை மீண்டும் ஒரு சந்தோஷப்படுத்த அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறதான அருமையான தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்தி உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில நேரம் கர்த்தரை பாடி அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்வது போல கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவிலே இருக்கும். ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் பாடி நாம் கர்த்தரை உயர்த்த போகிறோம். யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடல். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உற்சாகமாய் தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி பரலோக தேவனை துதிக்க போகிறார். இந்த ஆராதனை ஒரு பரலோகத்தின் சாயலுக்கு ஒத்ததாய் மாறுபடியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே,
தானம் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, வானாதி வானத்தில் இருக்கிற தேவாதி தேவனை ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் போதே நம்முடைய வாழ்க்கையில கட்டுகள் மாறி போகும், வேதனைகள் மாறி போகும். ஸ்தோத்திரம். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆலையில் நீரே, என் நாமத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆலையில் நீரே, என் நாமத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறிடா நேசர். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறிடா நேசர். எந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் சிறைச்சாலையில இருந்து ஒரு கடிதத்தை எழுதுறார் சபைக்கு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். உங்களுக்கு எந்த வேதனைகளா இருந்தாலும், உங்களுடைய எந்த கலக்கங்களா இருந்தாலும் சரி, அதை ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. அவர் உங்க இருதயத்தை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எல்லாம் இப்படி மாறிட்டா, ஆண்டவர்கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றோம். இது நடக்குதப்பா, இப்படி பிரச்சனை, இப்படி பிரச்சனை, இப்படி நடந்துட்டு, இப்படி செய்துட்டாங்க சொல்லி ஆண்டவர்கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு அல்ல பவுல் எழுதினது கடிதத்தை. அல்லேலூயா. நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணா போதும், உடனடியாக உங்க இருதயத்தை சமாதானத்தினால காத்துக்கொள்வாரு. அல்லேலூயா. உங்களை வெட்கப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்த நினைக்கிற ஒரு மனுஷனும் ஜெயம் பெற முடியாதபடி உங்க இருதயத்தை சமாதானத்தினால் காக்கிற தெய்வம் அவர். அல்லேலூயா. இந்த பாடல்களை பாடி துதித்துக் கொண்டிருக்கும் போதே உங்க இருதயம் முழுவதும் சமாதானத்தினால காக்கப்படும். உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல வந்தது. அல்லேலூயா. சந்தோஷப்பட்டு கர்த்தரை நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை ஐயா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை. கர்த்தரை கைகளை தட்டி பாடி அவர் நாமத்தை உயர்த்துவோம். ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போடவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ
விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டே ஒரு பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டே இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டே ஒரு பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மாலை நீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மாலை நீ. செங்கடலை நீ பிளந்து செம்மையான பாதை தந்தே, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தே. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டே. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டேன். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மாலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மாலை நீர். அக்கினியில் கடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரில் கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டே இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டே நொடி பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மாலை நீர். நாங்கள் வந்தீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மாலை நீர். பலவித சோதனையான் புடமிடப்பட்டுமையா பொன்னாக மாறிவிட்டு ஒரு இதயம் தந்து விட்டேன். எங்கள் தாயை என்னையினால் அபிஷேகம் செய்து விட்டேன். எங்கள் தாயை என்னையினால் அபிஷேகம் செய்து விட்டேன். எங்கள் தேவன் நீ. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக எங்கள் கண்மாலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மாலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மாலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர். கர்த்தரை மகிமைப்படுத்தி அவர் நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணி, அவர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணி, அவர் நல்லவர் என்று சொல்லி அவரை ஆராதித்து, நாவினால் அவரை துதித்து, நாவினால் அவரை வாழ்த்தி, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி, தேவ பிள்ளை உனக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். மெய்யாகவே இந்த நீதியின் தேவன் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருடைய வாழ்க்கையில நீதி செய்கிறவரா? ஓ ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க, கர்த்தருக்கு மகிமை என்று சொல்லுங்க. ஒவ்வொருவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இப்போ கடந்து வந்து எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவர், உன் வேதனைகளை மாற்றுகிறவர், உன் கலக்கங்களை மாற்றுகிறவர், உன் பாடுகளை மாற்றுகிறவர். உனக்கு உண்டான எல்லா வேதனையும் நின்று கர்த்தர் உன்னை விடுதலை
நோக்கி அவர் உன் கண்ணீரை துடைத்து உன் சாபங்களை மாற்றி உன்னை மேன்மைப்படுத்தி நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்றவரே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டு எல்லாரும் துதிக்க வேண்டும். ஒருத்தருடைய நாமம் சும்மா இருக்க வேண்டாம். எல்லாருடைய நாமம் அப்பாவை ஸ்தோத்திரிக்கட்டும். ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷையினாலே கர்த்தரை மகிமைப்படுத்து, கர்த்தரை மகிமைப்படுத்து. உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உனக்குள்ளே ஜீவிக்கிற தேவனவர், அதிசயங்களை காண செய்கிறவர், செங்கடலை பிளந்தவர், கோலியாத்தை முறியடித்தவர். உன் வாழ்க்கையிலே உன் பலவீனத்தோடு நீ போராடி கொண்டிருக்கிறாயா? இந்த காலவேளை உனக்கு விடுதலையின் நாளாய் தேவன் முன் குறித்திருக்கிறார். நீ துதித்தா விடுதலை, நீ கர்த்தரை துதி. அப்பொழுது உனக்கு முன்பாய் இருக்கிற எரிகோ விழுந்து போகும், உனக்கு முன்பாய் இருக்கிற சத்துரு வெட்டொண்டு மடிந்து போவான். கர்த்தருடைய ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமனப்படட்டும், கர்த்தரை துதிக்கட்டும். கர்த்தருடைய நாமத்தை, இயேசுவின் நாமத்தையே, அவருடைய பரிசுத்த நாமத்தையே பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள தேவ பிள்ளையே. அவருடைய நாமம் அதிசயம், அவருடைய நாமம் அதிசயம். இயேசுவே என்று சொல்லிக்கப்படுங்க. ஆவியானவரே எங்கள் தேவன் எங்கள் ராஜா நாங்கள் போற்றிடும் கண்மாலை நீர். சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து, வானத்தை அண்ணாந்து பார்த்து சொல்லுங்க. கர்த்தருடைய முகத்தை பார்த்து சொல்லுங்க. அவருடைய பிரசன்னத்தை கண்டவர்களாய், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை கண்டவர்களாய், உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு ஒரு பொழுதோ விலகலப்பா. எங்க தலையை என்னையினா அபிஷேகம் செய்து விட்டே. சொல்லுங்க, எங்க தலைய என்னையினா அபிஷேகம் செய்து விட்டே. எங்க ஆயுள் உள்ளவரே இயேசு நாமத்தை உயர்த்திடுவேன். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். எங்க ஆயுள் உள்ளவர இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். ஸ்தோத்திரம் அப்பா. அளவில்லாத பிரசன்னம். அவர் எங்கும் நிறைந்தவர், அவர் எங்கும் நிறைந்திருக்கிறவர். அவர் நமக்குள்ளே கடந்து வர வாஞ்சிக்கிறவர். உங்களுக்குள்ளே இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவிலே. இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவிலே. இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. புராண அழகுள்ளவரை பூவிலிந்தன் வாழ்க்கையதாய் மீறி போதும் மீறி வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே. சம்பூரணமாக என்னை உந்தெடுக்கின்றேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே. சம்பூரணமாக என்னை உந்தெடுக்கின்றேன். பூரண மண்ணுக்காக மாணிக்க
கருத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக. லோக சுக மேன்மை எல்லாம் என்னை கவர்ச்சித்தார், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். லோக சுக மேன்மை எல்லாம் என்னை கவர்ச்சித்தார், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். போராளுக்குள்ள போவெழுந்தன் வாழ்க்கையா நீதி போதும் வேறு வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மானை. நீர்மேல் போதும் கோமேலி போல் பெண்ணும் ஜட முகமே என் மேல் வந்து வேகமாக மோதியடித்தார். நீர்மேல் போதும் கோமேலி போல் பெண்ணும் ஜட முகமே என் மேல் வந்து வேகமாக மோதியடித்தார். போராளுக்குள்ள போவெழுந்தன் வாழ்க்கை நீரை போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக விட்டிட மாட்டேன். தினம் தோறும் உண்மையில் உள்ள அன்பு என்னில் பொங்குது, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினம் தோறும் உண்மையில் உள்ள அன்பு என்னில் பொங்குது, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. போராளுக்குள்ள போவெழுந்தன் வாழ்க்கையா நீரை போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக. சொல்லுங்க, போராள நீங்க மாத்திரம் பாடணும். ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. வேறும் மண்ணுக்காக விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட மாட்டான்ப்பா. முடிந்தவங்க எல்லாம் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, கர்த்தரை ஆராதிப்போமா, ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம்ப்பா. இந்த மண்ணுக்காக இந்த மாணிக்கத்தை நான் விட மாட்டேன், என் தெய்வத்தை நான் விட மாட்டேன், என்னை ரட்சித்தவரை நான் விட மாட்டேன். உலகத்திலே பெருமையோ மேன்மையோ மேட்டிமையோ உலகத்தில் எந்த உயர்வோ என் தெய்வ அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது, என் தெய்வ அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது. இந்த வாழ்க்கையில இருக்கிற குறைகளை கர்த்தர் பாருங்கப்பா. இந்த நாட்கள் இருக்கிறதான பாவ கரைகளை கர்த்தர் பாரும் என்று சொல்லுங்க. அப்பாவோட பேசுங்க, ஆண்டவரோட பேசுங்க, தெய்வத்தோட பேசுங்க. அவரோட பேசுகிற நேரம் அவர் இறங்கி வந்து உங்களோட பேச விரும்புகிறார். அவர் பேசுகிற தெய்வம், பேசாத கல்லோ மரமோ அல்ல. உங்க ஒவ்வொருவரோடு கூட அவர் பேச விரும்புகிறார். ஆண்டவரை நோக்கி கரங்களை உயர்த்த முடிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி Oh Jesus, hallelujah. நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியம் ஆகுமே. கரலை உயர்த்தி சொல்லுங்க தெய்வ பிள்ளைகள். நீர் வந்தார்
சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானதை பயிர் நிலமாக்குமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாலானதை பயிர் நிலமாக்குமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாக்குமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாக்குமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, நிறைவே நீர் வேண்டுமே. ஆவியானவரே நிறைவே வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே சொல்லுங்களேன், நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே போதுமே. ஆவியானவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை என்று சொல்லுங்களேன், உமக்கே சகல துதிகள் அப்பா, உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், பிதாவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம்.
மகத்துவமான தெய்வத்துக்கு நன்றி. யெகோவா பரிசுத்த தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் எல்லாம் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் செபிப்போமா? தேவன் தாமே இந்த நாளிலே ஒரு மகத்துவமான காரியங்களை செயல்படுத்துவதற்காக திட்டங்களை தருகிறவர், அவர் செயல்படுத்துகிறவரும் தெய்வன் தான். இந்த காலவெளியில் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணும்படியா, நம்ம கூடி வந்திருக்கிற நோக்கம் நிறைவேறும்படியா, தரிசனம் நிறைவேறும்படியா, ஏலியாவே உனக்கு என்ன, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று எலியாவுக்கு தேவன் சொன்னது போல இன்னைக்கு ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார். இந்த ஊழியத்தை குறித்து சொல்லுகிறார். நம்ம போக வேண்டிய தூரம் இருக்கு, இன்னும் நம்ம பயணம் தூரம் இருக்கு. உன் பலவீனத்தை கண்டு பயப்படாத, உன்னுடைய சூழ்நிலையை கண்டு பயப்படாத, உன்னுடைய குறைவை கண்டு பயப்படாத. நீ தொடர்ந்து முன்னேறி போகணும். நீ தொடர்ந்து செயல்பட வேண்டும். நீ எனக்காக சாட்சியா இருக்கணும். நீ எருசலேமில் எனக்கு சாட்சியா இருந்தது போல நீ ரோபபுரியிலே சாட்சியா நிற்கணும். உன்னை கைவிட மாட்டேன், நான் சொன்னதை செய்து முடிக்கும் அளவு நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன தெய்வத்தை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உடைய ஜெபம் அவசியம். தெய்வ பிள்ளைங்க, உங்க குடும்பத்துக்கு உங்க ஜெபம் அவசியம். உடைய பிள்ளைகளுக்கு உடைய ஜெபம் அவசியம். இந்த சபைக்கு ஜெபம் அவசியம். ஊழியங்களுக்கு ஜெபம் அவசியம். ஊழியக்காரர்களுக்கு உடைய ஜெப உதவி ரொம்ப அவசியம். இந்த நிர்வாக குழுவை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபம் பண்ணுங்களேன். இதுல இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு ஊழியக்காரரை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபம் பண்ணுங்களேன். பரிசுத்தாவினுடைய ஆளுகை இருக்கட்டும், பரலோகம் திறக்கப்படட்டும். உடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கர்த்தர் திறக்க வேண்டுமா, தேவைகள் எல்லாம் சந்திக்க வேண்டுமா? கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்வோமா? எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். பரலோகம் மகிமைப்படட்டும், பரலோகம் மகிமைப்படட்டும், தேவன் மகிமைப்படுவாராக. அநேக ஜனங்கள் சந்திக்கப்படுகிறதுல, அநேக ஜனங்கள் ஆண்டவருடைய அன்பை அறிகிறதுல ஆண்டவர் தாமே வல்லமை வெளிப்படுத்தும் முடியா, தெய்வ பிரசன்னத்தை வெளிப்படுத்த முடியா. எல்லாரும் ஒரு மனப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இப்பொழுதும் கர்த்தர் எங்களோடு இருந்து நீர் மகத்துவமான காரியங்களை நடப்பித்தீர். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஊழியங்களையும் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆளுகை செய்யும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். தேவாவியானவர் கூட இருந்து நடத்துங்க. கர்த்தருடைய கிருபையும் பலனும் சமாதானம் ஒவ்வொரு ஜனங்களையும் முற்றிலும் ஆண்டு கொள்ள ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இருக்கிற இடத்துல அமர்வோம். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷத்துல நாம் சில காரியங்களை மாத்திரம் அறிவித்து நம்ம அடுத்த பகுதிக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விஷயம் கூட உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நமக்கு இந்த பகுதியிலே ஒரு பரிசுத்த ஆராதனை அது நடைபெறுகிறது. அநேக தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கிறார்கள், கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், அநேகர் விடுதலையும் பெற்றிருக்கிறார்கள். அநேக புதிய புதிய ஆத்துமாக்களை தேவன் தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறார். ஆமென். இந்த ஊழியர் சங்கமத்தின் மூலமாய் நடத்துகிற இந்த ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ள விரும்புவீர்களானால் நீங்கள் தயவாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் மாலை 4 மணிக்கு நீங்கள் இங்கே கடந்து வரும்படி உங்களை அன்போடு நாங்கள் கேட்கிறோம். சரியாக 6 மணிக்கு இந்த ஆராதனையானது நிறைவு பெறும். பல ஆராதனைக்கும் பல ஊழியங்களுக்கும் போய் கொண்டிருக்கிறவர்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தயவாய் நீங்கள் இந்த பரிசுத்த ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை நாங்கள் அன்போடு நாங்கள் இந்த நிர்வாகத்தின் சார்பாக ஸ்தாபக நாங்கள் உங்களை வாழ்த்து நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 4வது மாதம் முழுவதும் பாதுகாத்து இந்த 5வது மாதத்தை நமக்கு தேவன் தந்தார். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தின் புதிய ஆராதனைக்காக ஆண்டவரை நன்றி உள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். 2வது பகுதி ஜெப விண்ணப்ப பகுதி. நம்ம ஜெபத்தில் நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும். கடைசி காலங்களுக்குள்ளாக நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். காலம் இனி செல்லாது. இனி வருகிற காலங்களுக்காக நாட்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தில் நம்ம தரித்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த வேளையிலும் நம்ம ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம ஒரு வசனத்தை நம்ம பார்க்கும்போது மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் 20வது வசனத்தில் பார்க்கும்போது, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம நடுவில் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு மனமுகந்து நம்ம சொல்லப்படுகிற காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்கிறது ஒரு பெரிய ஒரு ஆயுதம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறவர்கள் தான், வீட்லேயும் ஜெபிக்கிறோம், ஊழியங்களுக்காக தேசங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்கள் தான். ஆனாலும் இன்னும் நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எப்போதுமே நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு நம்ம காணப்பட வேண்டும். அப்போ தான் நம்ம அதில் உள்ள பலன்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நிர்விசாரமாகவோ அசட்டையோ பண்ணியோ நம்ம இருந்தால் எந்த காரியத்தையும் நம்ம தேவ சமூகத்திலேருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நம்ம ஒரே மனதோடு ஒரே இதயத்தோடு உற்சாகத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பரலோகத்தில் நம்ம பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அவர்களுக்கு அது உண்டாகும். நம்மால் ஒரு காரியமும் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாது. நம்ம எது ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரோ உம்மிடத்தில் வருவார்கள். மாம்சமான நம்ம யாவரும் என்ன செய்யணும்? அவங்க பாதத்தில் நம்ம காத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். காத்திருந்து ஜெபிக்கிறது ரொம்ப பெரிய ஒரு நல்ல ஒரு காரியம். அது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. முதலாவது நம்ம ஜெபிக்க போகிறோம் ஹெவன் டிவிக்காக. ஹெவன் டிவி ஊழியங்களுக்காக, செட்டாப் பாக்ஸுகளுக்காக. நிறைய கோடிக்கணக்கான வீடுகளுக்கு நம்முடைய செட்டாப் பாக்ஸ் போகிறது, பார்க்குறாங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டியது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொன்னாக்கி நம்ம போய் சொல்ல முடியாத, அறிவிக்க முடியாத இடங்களுக்குள்ளெல்லாம் நம்ம டிவி சேனல் நம்ம ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த வீடுகளுக்குள்ளே போகிறது. அந்த ஹெவன் டிவி சேனலில் தேவன் ஆசீர்வதிக்கணும். பல கோடி மக்கள் பார்க்குறாங்க. அவங்க பார்க்குறதுனால அவங்க தேவனுடைய ரட்சிப்பை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு சாட்சியாக எழும்புகிறது நிச்சயம். அதனால் அதுக்கு நம்ம பார்க்கும்போது நிறைய ஹெவன் டிவிக்கு நம்ம மாதந்தோறும் லட்சம் ரூபாய்கள் நம்ம கட்டி தான் அந்த சேனல் போயிட்டுருக்கு. தடை இல்லாதபடிக்கு இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் அதை நடத்தி கொண்டு வருகிறார். இன்னமும் தேவன் நடத்துவார். அல்லேலூயா. அந்த ஹெவன் டிவி செட்டாப் பாக்ஸுக்காக ஹெவன் டிவியில் தரிசனமுள்ள ஊழியக்காரங்க அதில் கலந்து கொள்ளணும். அந்த தரிசனத்தோடு அந்த இடத்துல அவங்க ஒரு செய்தி கொடுக்கும்போது நம்ம அந்த செய்தி மற்றவங்களை தொடுகிற செய்தியாக காணப்பட வேண்டும். நல்ல தரிசனமுள்ள ஊழியக்கார பிள்ளைகளை தேவன் நமக்கு தரும்படியாக இந்த இடத்துல நம்மோடு கூட வந்திருக்கிற சீஜாக்கா நம்ம இந்த இடத்துல ஜெபிப்பாங்க. அவர்களோடு கூட இணைந்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அன்புலே சுவாமி. ஆண்டவரே, இந்த பகல் பொழுதிலே அப்பா உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த இடத்திலே நாங்கள் மறுபடியும் ஒன்று கூடி அப்பா உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் காண்கிறபடியால் நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த இடத்துல ஏறெடுக்கப்படுகிற எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தர் கவனித்து எங்களுக்கு நல்ல பதில் தரப்போகிறபடியால் நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே, இந்த துதியின் வேளையிலே கர்த்தாவே நாங்கள் உடைய பிரசனத்தை உணர்ந்து ஆண்டவரே இந்த வேளையிலே நாங்கள் எல்லாரும் துதித்து பாட தந்த கிருபைகளுக்காய் நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இப்பொழுதும் கர்த்தாவே இந்த ஹெவன் டிவி ஊழியங்களுக்காக உடைய பாதத்திலே வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்ன கர்த்தாவே, ஆண்டவரே இந்த நாட்கள் கர்த்தாவே பொல்லாத நாட்களில் நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம் சுவாமி. இந்த நாட்களில் ஆண்டவரே பாவம் பெருகி கொண்டிருக்கிற சுவாமி. சத்தியத்தை அறிந்தவர்கள் ஆண்டவரே ஏனோ தானோ என்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை அப்பா. இன்னும் ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய இடங்கள் அநேகம் அப்பா. ஒரு முறை கூட ஆண்டவரே அறியாத ஏராளமான மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் சுவாமி. குறிப்பாக எங்கள் தேசத்திலும் கர்த்தாவே ஆண்டவரே உண்மை அறியாத ஜனங்கள் பெருத்தவர்களாக இருக்கிறார்கள் சுவாமி. ஒரு தென் பகுதிகளில் மட்டும் ஆண்டவரே ஒரு சிலர் ஆண்டவரே உண்மை அறிந்தாலும் ஆண்டவரே வட மாநிலங்கள்லாம் ஆண்டவரே உண்மை அறியாத ஜனங்கள் அதிகமாக இருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்களில் மீடியாக்கள் மூலம் ஆண்டவரே டிவி போன்ற மீடியாக்கள் மூலம் ஆண்டவரே சுவிசேஷம் சொல்லும்போது ஆண்டவரே அது அதிகமாக மக்களிடத்திலே செல்ல வாய்ப்பு இருக்கிறது அப்பா. அந்த அடிப்படையில்
அடிப்படையிலே கர்த்தாவே மகனுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்த தரிசனங்களுக்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த ஹெவன் டிவி ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே இதிலே கர்த்தாவே எந்த விதமான தடைகளும் இல்லாதபடி தொடர்ந்து இந்த ஊழியங்கள் நல்லபடியாய் நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எல்லா செட்டப் பாக்ஸ் ஆண்டவரே எல்லா வீடுகளுக்கும் ஆண்டவரே சிக்கல் இல்லாமல் சென்று சேரவும், அநேக மக்கள் ஆண்டவரே எல்லா மக்களும் ஆண்டவரே சத்தியத்தை அறியவும், ஆண்டவரே இந்த ஊழியங்கள் மூலம் கர்த்தாவே அநேக ஆண்டவரே அர்ப்பணிப்புள்ள மக்கள் ஆண்டவரே இந்த சுசேஷத்தோடு இந்த டிவி ஊழியங்களோடு இணைக்கப்பட்டு ஆண்டவரே இதன் மூலம் ஆண்டவரே நல்ல செய்திகள் ஒளிபரப்பாகவும் இதை கேட்கிற ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் மாறக்கூடிய கிருபைகளை தாருங்கப்பா. ஆண்டவரே கர்த்தர் இந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஹெவன் டிவி ஊழியத்தின் மூலம் ஆண்டவரே செய்யப்படுகிற எல்லா பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வைத்து ஆண்டவரே இது ஆத்துமாக்களுக்கு ஒரு பிரயோஜனமான ஊழியமாக அதை விளக்கம் பண்ணுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஊழியத்தின் எல்லையை கர்த்தர் விரிவாக்கி ஆண்டவரே அநேக ஊழியர்கள் ஆண்டவரே அர்ப்பணமுள்ள ஊழியர்கள் ஆண்டவரே இதோடு இணைக்கப்பட்டு ஆண்டவரே இந்த ஊழியங்களை செய்யவும், ஆண்டவரே சுவிசேஷங்களை அறிவிக்கவும், அதன் மூலம் கர்த்தாவே எல்லா ஜனங்களும் ஆண்டவரே சத்தியத்தை அறியவும், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொன்ன கர்த்தர் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் உங்களுடைய சத்தியம் பரவப்பட்டு ஆண்டவரே எல்லா சகல ஜனங்களும் மாம்சமான யாவரும் தேவ ரட்சிப்பை காணக்கூடிய கிருபைகளை தாருங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுசேஷத்தை அறிவிப்பது ஆண்டவரே எங்கள் மேல் விழுந்த கடமை அப்பா. அந்த பெரிய கிரேட் கமிஷனை ஆண்டவரே இந்த ஹெவன் டிவி செய்யும்போது கர்த்தாவே தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி ஆண்டவரே வல்லமையாக இறங்கு அப்பா, வல்லமையாக செயல்படுங்கப்பா. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீர் வழிநடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கு எதிராக எல்லா சாத்தானுடைய எல்லா அந்தகார வல்லமைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி ஆண்டவரே பலத்த கிரியைகளை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இந்த ஊழியங்களை செய்யும்போது கர்த்தாவே இன்னும் அநேகர் ஆண்டவரே வெகு சீக்கிரத்திலே ஆண்டவரே அண்டையிலே சேரக்கூடிய கிருபைகளை பாக்கியங்களை தாருங்கப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறபடியால் நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியத்தின் பாதையிலே கர்த்தாவே பல்வேறு தேவைகள் உண்டு சுவாமி. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படவும் ஆண்டவரே தடையின்றி இந்த ஊழியங்கள் நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவருடைய கருத்திலே நாங்கள் இந்த ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. கர்த்தர் எல்லாவற்றையும் காண்கிற கேட்கிற கர்த்தர் ஆண்டவரே பலத்த கிரியைகளை நடக்க போகிறபடியால் நன்றி ராஜா. ஸ்தோத்திரம். உம்முடைய கருத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் அடிபேன் ஜெபங்கேளும் பரமபிதாவே. ஆமேன். நன்றி சிஸ்டர். எல்லாரும் நம்ம ஹெவன் டிவி ஊழியத்துக்காக நம்ம ஜெபித்தோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பல லட்சங்கள் நமக்கு மாதந்தோறும் தேவைகள் இருக்கிறது. ஹெவன் டிவி செயல்பட வேண்டுமென்றால் பல லட்சங்கள் தேவை. ஆண்டவர் இதுவரைக்கும் அந்த தேவைகளை கிருபையாய் நமக்கு சந்தித்து கொண்டிருக்கிறார். இன்னும் நமக்கு அவர் சந்திப்பார் என்ற நம்பிக்கையோடு நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஹெவன் டிவியானது தடைபடாதபடி இன்னும் நமக்கு இந்த இடத்துலேருந்து கடந்து செல்லும். எல்லாரும் அதுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ரெண்டாவதாக நம்ம நேபாள் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. அந்த நேபாளில் நடக்கிற கட்டுமான பணியை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நேபாள் தேசத்தில் மிஷினரிகள் அவங்க குடும்பங்கள் இன்னும் சபை விசுவாசிகள் அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் அவங்க என்ன செய்யணும்? அதிகமான ஒரு ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வரணும். இன்னும் ஆண்டவரை அறிந்தேன்னு சொல்லிட்டு அறியாமல் நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் முழுமையாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். அவங்களும் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வருகையில் ஆண்டவரு நம்மோடு கூட வரணும். அதுக்காக நம்ம எல்லாரும் அந்த நேபாள் தேசத்துக்காகவும் கட்டுமான பணிக்காகவும் இனி இந்த நேபாள் தேசத்துக்காக அந்த மிஷினரிகளுக்காக பங்காளர்களுக்காக கொடுக்கிற பங்காளர்களுக்காகவும் கிறிஸ்டின் நேசமணியக்கா வந்து ஜெபிப்பாங்க. அவர்களோடு நம்ம இணைந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர்கள் நேபாள் போயிட்டு வந்தவங்க அங்கே கண்டதையும் கேட்டதையும் நமக்கு சொல்லி அந்த தேசத்துக்காக அவங்க ஜெபிப்பாங்க. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அடிமே ஒரு 4 மாதங்களுக்கு பிறகு இன்றைக்கி இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கர்த்தர் அருமை சகோதரி சொன்ன பிரகாரம் அடிமை 2011 இந்த ஊழியத்தோடு நான் இணைந்தேன். ஏன்னா அது வரையிலும் நாங்கள் வெளியிடங்களில் இருந்தோம். என் ஹஸ்பண்டோட டியூட்டின் காரணமாக வெளியே இருந்தோம். ரிட்டையர்ட் ஆகி 4-5 வருஷத்துக்கு பிறகு தான் நாங்கள் ஊரோட 2011 ஜூலையில் தான் ஊரோட வந்து சேர்ந்தோம். வந்து பார்க்கும்போது டிவி ஆன் பண்ணும்போது இப்படி நம்ம ஊருக்குள்ளே ஒரு ஹெவன் டிவின்னு ஒரு சேனல் இருக்குதே, நம்ம எங்கெங்கேயோ காசு அனுப்புகிறோம் ஊழியங்களுக்காக, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலே இந்த ஊழியம் ஒன்று நடக்குது, இந்த ஊழியத்தோடு நம்ம தொடர்பு கொள்ளணும்னு உள்ள ஒரு வாஞ்சையோட அடிமை தொடர்பு கொண்டேன். அப்போ பிரதர்ஸ் 2 பேராக வந்தாங்க வீட்டுக்கு, ஊழியங்களை பற்றி பேசினாங்க. கர்த்தர் அடிமை மேத்யூ தம்பிக்கு கொடுத்த ஒரு தரிசனம்,
பஹரின் கண்ட்ரியில் இருந்த ஒரு சகோதரன் கொடுத்த ஒரு தரிசனம் நேபாள் தேசத்தை குறித்து. அதை பற்றி கேள்விப்பட்டதுமே மிகுந்த ஆச்சரியமா இருந்து, ஒரு பணியின் நிமித்தம் இருந்த ஒரு சகோதரனுக்கு கர்த்தர் இவ்வளோ பெரிய ஒரு பாரத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு உள்ளதில் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நானே என் ஹஸ்பண்டும் ரொம்ப என்கரேஜ் பண்ணணும். கண்டிப்பாக தேவன் அருமை உங்களை கொண்டு அநேக கோடி ஆத்துமாக்களை சந்திக்க கிருபை தருவார் என்ற ஒரு வாஞ்சையோடு இருந்தோம். 11 முடிஞ்சு ஒரு 7 பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ண தொடங்கணும் ஃபஸ்ட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா நான் என் ஹஸ்பண்டுக்கு சொல்கிறேன், எப்பா நம்ம இருந்த இடங்கள்ல ஆண்டவருக்காக நம்ம செயல்பட்டோம், ஆனால் ஊரோட வந்துட்டோம், ஆண்டவருக்காக நம்ம ஒன்றுமே செயல்பட முடியாது. இருக்கிறவங்க அவ்வளோ கிறிஸ்தவங்கள்ட்ட நம்ம போகக்கூடாது. ஆண்டவர் அறியாத மக்கள்கிட்ட சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், அது நம்மளால இப்போ முடியாது. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அது நம்மளுடைய நிலைமை உனக்கு தெரியும், என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒரு மிஷினரியை தாங்குவோம்ப்பா, போய் இல்லதை அனுப்புன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க இல்லைப்பா, நம்மளாலே போய் செய்ய முடியாது, அந்த தேசத்துக்காக ஒரு மிஷினரியை தாங்குவோம் என்று ஒரு வாஞ்சியோட நான் அவர்களிடத்தில் கேட்டேன். அப்போ நமக்கு வருகிற பென்ஷன் இவ்வளவு, குடும்பத்தை ஒன்னால் ரன் பண்ண முடியுமா என்று கேட்டார்கள். அப்பா நம்ம அள்ளி சாப்பிட்றத கோரி கஞ்சியாக குடித்தா கூட நிம்மதி கிடைக்கும், ஆத்மா அறுவடை செய்யப்பட வேண்டும், நம்ம அதுக்காக செய்து தான் ஆகணும் அப்படின்னு பிடிவாதமாக பண்ணும்போது, ஓகே கிறிஸ்து ஒன்னால் அதை செய்ய முடிஞ்சா, குடும்பத்தை ரன் பண்ண முடிஞ்சா நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை தந்துட்டாங்க. அப்போலேருந்தே நான் கூப்பிட்டேன், சகோதரர்கள் வந்தாங்க. ஆனால் பிறகு சிந்திச்சேன், நம்ம ஓகேவா இது ஓகேவா இருக்குமா, இது ஊழியம் உண்மையில இருக்குதா இல்லையா அப்படின்னு உள்ள ஒரு கொஸ்டின். அப்போ சகோதரன்ட்ட கேட்டபோது, ஆண்டி நீங்களும் அங்களும் ஒரு தடவை நேபாள் வாங்க, வந்து இந்த ஊழியத்தை பற்றி கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும், நீங்கள் கொடுக்கறது பெரிய காரியம் இல்லை, நீங்கள் ஜெபிக்கிறதே போதும், அந்த உங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் பெரிய ஆசீர்வாதத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர்கள் சொல்லும்போது, ஜெபிக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கு, கொடுங்கள் கொடுக்கப்படும், கொடுக்கும் போது நமக்கு ஆசீர்வாதங்கள் தானே வரும், நம்ம சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் உள்ள ஒரு தீர்மானத்தை ஆண்டவர் எனக்கு உள்ளத்தில் தந்தார். அவ்வண்ணமாக நான் 2012 இருந்துன்னு நினைக்கிறேன், கர்த்தருக்குள் அதுவரை ஒரு 1000 rupees கொடுத்து ஒரு பிள்ளையை தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அது நிச்சயமாக எனக்கு அது பர்டிகுலராக சொல்ல தெரியல. 2012 இருந்துன்னு நினைக்கிறேன் ஒரு மிஷினரியை தாங்க தொடங்கணும். என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், அளவு கடந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்தார். என் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். என் பிள்ளைகளை எண்ணிக்கைக்கு மேலான நன்மைகளை தந்து இன்றைக்கும் உலகத்தில் கிடைக்கக்கூடாத ஒரு ஆசீர்வாதங்களை என் மகனுக்கெல்லாம் தேவன் கொடுத்து ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாங்க. அதனால் இந்த ஊழியம் நான் 2017 சகோதரன் ஒரு வார்த்தைக்கு இணங்கி எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் புக் பண்ணணும். என் ஹஸ்பண்டு திடீர்னு பலவீனம் ஆகிட்டாங்க, போக முடியலை. அப்போ என் மகன் சொன்னான், மம்மி முன் வைத்த காலை நீங்கள் பின் வைக்க வேண்டாம், நீங்கள் ஆசைப்பட்டாச்சு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, டேடியை நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைகள் நேபாளுக்கு அனுப்பி வச்சாங்க. நான் மட்டும்தான் போயிருந்தேன். ஆனால் உண்மையிலே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, அப்போஸ்தலர் 4:20 யாராவது எடுத்து படிக்கிறீங்களா? நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். ஆனால் உண்மையிலே நேபாள் போன பிறகுதான் அந்த நேபாள் தேசத்தில் என்ன நடக்கிறது என்பதை ஆண்டவர் நிரூபித்து காட்டினார். இந்த மகனை கொண்டு ஆண்டவரே இந்த ஜனங்கள் மத்தியில தேவன் எப்படி நடத்துவார், உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலைமை. ஏன்னா நாங்கள் 16 பேர் ஒரு குரூப்பாக போயிருந்தோம். உயிர் பிழைத்து வீட்டுக்கு வருவோமா என்ற ஒரு மன வேதனை இருந்தது. அவ்வளவு மோசமான இடம். என்னன்னு சொன்னால், நான் கண்ணார பார்த்த காட்சி, நாங்கள் தங்கியிருந்த இடத்துல எல்லாம் ஜனங்களுக்கு, அங்கே உள்ள பிள்ளைகள் ஒரு 3ஆம் கிளாஸில் படிக்க பிள்ளை டேபிள் க்ளீன் பண்ணோம், சாப்பிட்ட உடனே தட்டுகள் எல்லாம் எடுத்துட்டு அந்த பிள்ளைகள் ஒரு பேக்கெட் பிஸ்கட்டுக்கு அவ்வளோ தாகமாக ஏங்கும். பாவம், ஒரு மனிதர்களுக்கு பாவம் செய்கிற என்னன்னா, ஒய்ஃபு வேலைக்கு போனால் ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பான். அந்த தேசத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதுவும் ஒரு மனைவி அல்ல, 2 மனைவி அல்ல, பல மனைவிகளை வைத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசத்திலும் மோசமான ஒரு தேசம் நேபாள் தேசம். அந்த தேசத்தில் இந்த மகனை கொண்டு ஆண்டவர் எப்படி நடத்துவார், எப்படி இந்த ஆத்மாக்கள் சந்திக்கப்படும். ஆனால் ஆண்டவர் இவ்வளோ ஆசீர்வதிச்சு நடத்துறாரு. உயிரை கூட குடும்பத்தை கூட நினைக்காதபடி இந்த தேசத்துக்காக ஆண்டவர் அனுப்பி வச்சிருக்காங்களே, இது பெரிய ஒரு மெராக்கள். இன்னைக்கு ஊழியம் செய்கிறாங்க, ஆனால் கஷ்டப்பட மாட்டாங்க, கொஞ்சம் வேர்த்துடக்கூடாது.
கஷ்டப்பாடுகள். ஒரு வீட்டுக்கு ஊழியர்கள் வந்தால் நம்ம கொடுக்கலைன்னா மறுத்தட்ட வரமாட்டாங்க. ஆனால் அந்த மகன் அப்படி கிடையாது. எப்பொழுதுமே ஸ்டார்டிங்கில் எப்படி ஒரு அன்பு இருந்ததோ அதே அன்பு தான் இந்த நிமிஷம் வரையிலும். அதே அன்பு, அதே சமாதானம். தன் மனைவி பிள்ளைகள் என்று பாராதபடி என் தேசத்துக்கு, அந்த நேபாள் தேசம் எப்படியாவது ஆண்டவரை அறிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த இடத்திலே போய் தன் உயிரையும் பொருள்படுத்தாதபடி கடந்து சென்று வருகிற ஊழியமானது ஒரு மிகுந்த ஆசீர்வாதமான ஊழியம். கோழியை வெட்டி பூசுவார்கள் நெத்தியில, அவர்களுடைய பூஜை. கோழிகளை வெட்டி நெத்தியில பூசுவாங்க. பாவத்திலும் பாவம். ட்ரிங்க்ஸ் அடிக்காம இருக்க மாட்டாங்க. லேடிஸ் ஃபுல் ட்ரிங்க்ஸ். பிரெக்னன்ட் லேடி 9 மாசம் கர்ப்பிணி, அவ ட்ரிங்க்ஸ் அடிக்க. ஏம்மா இப்படி செய்கிற? அப்பதான் நாங்கள் இருக்க முடியும், எங்களை வேலை செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு பாவம் நிறைந்த உலகத்தில் தேசத்தில் போய் இந்த மகன் ஊழியம் செய்கிறது ஒரு கடினமான ஒரு ஊழியம். நம்ம நினைக்கிறோம் போகிறாங்க வர்றாங்க ஏதோ ஜாலியாக இருக்கிறாங்க அப்படின்னு. கடினமான ஊழியத்திலும் கடினமான ஊழியம். என் கண்ணால் பார்த்த நிகழ்வுகள், என் கண்ணால் பார்த்துட்டு நாம் அந்த இன்னைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க அவ்வளவு பேருக்கு ஊழியன்னு சொன்ன அந்த ஹெவன் டிவி ஊழியம் தான் ஊழியம். ஊழியம் என்றால் இப்படி ஊழியம் செய்யுங்கள். கிறிஸ்தவர்கிட்ட போய் போதிக்கிறது அல்ல. கிறிஸ்தவர்களை அறியாத, கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள்கிட்ட போங்க, என் நேசரை பற்றி சொல்லுங்க. கிறிஸ்தவன் கிறிஸ்துவ பற்றி அறிஞ்சிட்டான், அவனுக்கு நம்ம போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரை அறியாத ஆத்துமாக்களை அறுவடை செய்து கொண்டு வருகிறது என் தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்குற ஒரு ஊழியம் நேபாள் ஊழியம். எத்தனை மிஷினரிகளை ஆண்டவர் எழுப்பியாச்சு, எத்தனை மிஷினரிகள், எத்தனை சபை கிடையாது. நாங்கள் ஒரு மரத்தட்டையிலிருந்து ஜெபம் பண்ணணும். அந்த நேரம் ஒரு சகோதரி கேட்குது, இந்த இடத்துல ஒரு ஆலயம் வந்தா ஆராதிக்க எவ்வளோ வசதியாக இருக்கும் என்று. அப்பொழுது அங்கே வந்த ஒரு ஹஸ்பண்ட் மனைவி அதுக்காக பொறுப்பு எடுத்தாங்க. எங்கள்னால ஏண்டு ஸ்பான்சர் நாங்கள் பண்ணுகிறோம் என்று. அப்படியாக ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் பெட் பேஷண்ட். உண்மையிலே நான் ஒரு சிலர் என்னை கோபப்படுபவர்களும் உண்டு உலகத்தில். இவளுக்கு இந்த ஹஸ்பண்ட் அந்த பெட்டில் போட்டுட்டு போகணுமா அப்படின்னு. ஆனால் என்னுடைய மனசு ஒரு தூண்டுதல், எப்படியாவது நான் போகணும், எப்படியாவது நான் போகணும். அப்படிதான் ஒரு வாலிப மகனை கூட்டி ஒரு 2 வீலரில் கொண்டு விட்டுறப்பான்னு சொல்லிட்டு நான் வந்தேன். தாகம், ஏக்கம் வர்ற வழியிலெல்லாம் அந்த பையன்கிட்ட சொல்கிறேன், ஊழியன்னா இதுதான்டா ஊழியம். இப்படிப்பட்ட ஊழியம். எனக்கு வீட்டுக்கு அடுத்த வீட்டில் சர்ச்சிலெல்லாம் ஆராதனை நடக்குது, உபாச ஜெபம் நடக்குது. எப்படியாவது கடந்து வரணும் அப்படின்னு உள்ளதில் வந்தேன். அருமை மகனை கொண்டு செய்கிற அந்த ஊழியமானது பலுகி பெருகி அந்த நேபாள் தேசம் அசைக்கப்பட வேண்டும் என்று ஒரு நிமிஷம் கண்மூடி நம்ம ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் தகப்பனே, என்ன நோக்கத்தோடு இந்த இடத்தில் அழைத்து வந்தீங்கப்பா, அது உங்களுக்கு தான் தெரியும் ராஜா. இந்த அற்ப தூசியை கொண்டாண்டவரே இந்த ஸ்டேஜில் நிறுத்தி வைத்திருக்கிறீரப்பா, நீங்க பேசுங்க ராஜா. அப்பா, அருமை மகன் மேத்யூ கண்டவரே நல்ல ஜீவன் சுகம் பலன் கொடுத்து ராஜா, போக்கிலும் வாரத்திலும் உம்முடைய கிருபை மகனோடு இருந்து ஆண்டவரே ஆத்துமாக்களை அறுவடை செய்து ராஜா, உம்முடைய பரலோகத்தில் அப்பா ஆத்துமாக்களை கொண்டு சேர்க்கிறது நீ காண்கிறீர் ராஜா. உம்முடைய பரலோகம் மிகுந்த மகிழ்ச்சி ராஜா. இந்த தாசனின் மூலமாக உம்முடைய பரலோகத்தில் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி ஆண்டவரே. அப்பா, உண்மை அறியாத தேசத்திலே சென்று உண்மை பற்றி சொல்லி ஆண்டவரே ஆத்துமாக்களை உம்முடைய சமூகத்தில் இழுத்து கொண்டு வருகிற நீ காண்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அந்த தேசத்துக்கு ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறீர் ராஜா, அந்த சித்தத்தை நீங்க நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அங்கள் ஆலயங்கள் வேண்டும் ஆண்டவரே, மிஷினரிகள் இன்னும் எழும்பணும் ஆண்டவரே. அநேக லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரே எழும்பி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் ராஜா. ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆண்டவரே இந்த மகன் மூலமாக பரலோகத்திலே சந்தோஷத்தின் சமானத்தின் பெற்றுக்கொள்ள தேவரே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிற ராஜா. இன்னும் அங்க போடப்பட்டிருக்கிறது பவுண்டேஷனுக்காக ஆண்டவரே உம்முடைய காரத்தில் வருகிற ராஜா, உம்முடைய பாதத்தில் வருகிற ராஜா. இயேசுவே, அந்த இடங்களில் ஆலயங்கள் வேண்டும் ராஜா. மிஷினரிகள் எழும்பணும் ஆண்டவரே. உண்மையோடும் உத்தமத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் அப்பா. ஏசப்பா, உம்முடைய வருகை தாமதிக்கும் என்றால் நாங்கள் இன்னும் ஒரு முறையாவது போய் அந்த நேபாள் தேசத்திலே ஆண்டவரே அந்த ஊழியங்களை பார்க்க நீங்க கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுகிற ராஜா. போயில்லத அனுப்பு என்று சொன்னீரே ராஜா. அப்பா, ஒவ்வொரு உள்ளத்தில் நீர் பேசும் ஆண்டவரே, பேசும் அப்பா. கொடுங்கள் கொடுப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா,
நாங்கள் ஒரு காசு கொடுத்தா நீங்க 10 மடங்கு எங்களுக்கு தருகிறீர் ராஜா. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்ப நம்ம அடிமைகள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்பா அப்பா ஒவ்வொருடைய உள்ளத்தோடு நீர் பேசும் ஆண்டவரே. இந்த ஊழியங்களை தாங்கி நடத்த நீர் கிருபை செய்யும். ஒவ்வொருவரும் பேசும் வழி நடத்தும் காத்துக்கொள்ளும் அப்பா. அடிமையுடைய சட்டின் மறைவிலை மறைத்து காத்துக்கொள்ளும் அப்பா. அந்த ஜெபத்திற்கு நீர் பதில் தர வேண்டும் என்று கெஞ்சுகிற ராஜா. அங்கு இருக்கிற ஒவ்வொரு மிஷனரிகளையும் அப்பா அப்பா அங்கு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாகத்தோடு ஏக்கத்தோடு இருக்கிற அந்த அப்பா மிஷனரி பிள்ளைகள், அநாத பிள்ளைகள் ஒரு 330 பேர் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளின் தேவைகளும் சந்திக்கப்படணும் இயேசு ராஜா. அந்த பிள்ளைகளை நீர் சந்திக்கணும் ஆண்டவரே. உண்மையோடு உத்தமத்தோடு அந்த பிள்ளைகள் உமக்கு சாட்சிகளை எழும்பணும் ராஜா. இயேசு ராஜா உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். கேட்டை கொஞ்சம் கேட்க அநேக காரியங்கள் இயேசு நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன் ஆமேன். நன்றி அக்கா. அவங்க அந்த இடத்துல போய் அந்த இடத்துல நேபாள் தேசத்தின் மூலியங்களை அவங்க பார்த்தது மாத்திரமல்ல, நானும் அந்த இடத்துல கடந்து போயிருக்கிறேன். 2017 அக்டோபரில் தரிசன பயணம் போனாங்க. அந்த பயணத்தில் நானும் அந்த இடத்துக்கு கடந்து போயிருக்கிறேன். நேபாள் ஊழியங்களை நானும் பார்த்துருக்கிறேன். நாங்கள் முதலாவது அந்த இடத்துல போய் தங்கி இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 4000 அடிக்கு உயர போஜிபூருங்கிற ஒரு மாவட்டத்தில். அந்த ரொம்ப ஆக்சிஜன்லாம் அந்த இடத்துல கிடையாது. இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். நம்ம அந்த மேலே இருக்கும்போது ஒரு பரலோகத்தில் இருந்தது மாதிரி இருக்கும். ஆனால் ஏறி போகிற இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கரடு முரடு இந்த பாதையெல்லாம் இருக்காது. நம்ம தான் அந்த இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போகணும். அப்படி தான் இந்நாள் வரைக்கும் அந்த ஊழியம் நடந்துகிட்ருக்கு. நானும் அந்த இடத்துல அந்த மிஷினர்கிட்ட கேட்டேன், இங்கே இவ்வளோ உயரத்தில் இருக்கீங்களே, இங்கே வேறு வீடே இல்லையே, நீங்கள் மட்டும்தானே இருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஒரு சொகவீனம் அப்படின்னு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இங்கே ஒருத்தர் இருக்கார், ஒரு மந்திரவாதி இருக்கார், இங்கே இருக்க ஜனங்கள் எல்லாருமே அவரை தான் கூப்பிடுவாங்க. அவர் நோய் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு சூடு போடுவார், மறுபடி கோழி வெட்டி அந்த ரத்தத்தை கொடுப்பாரு, அடிப்பார். அப்படியே அந்த நோய் அவங்களுக்குள்ள அந்த இது மருந்து அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. அந்த மந்திரவாதி தான் அவங்க சொல்கிறது தான், அதோடு அவங்களுக்கு நோய் கொணாயிரம். இப்படி ஒரு மூட நம்பிக்கை தான் அந்த இதில் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி போஜிபூரில் நாங்கள் ஒரு சபையை கட்டுமான பணி நடந்துட்டு இருந்து அது முடிஞ்சு அந்த சபையை நாங்கள் திறந்து வைக்க போயிருந்தோம். நாங்கள் நினைக்கிறதோட மேலே அந்த சபைக்குள்ளே ஆட்கள் வந்திருந்தாங்க. அல்லேலூயா. அவங்க எதுக்காக வந்தாங்க, என்ன நோக்கத்தோடு வந்தாங்கன்னு தேவன் அறிவார், நாங்கள் அறியலை. ஆனால் அவங்க முடியுது வரைக்கும் இருந்து அந்த ஆராதனையில் இருந்து அவங்க எல்லாம் நாங்கள் கொடுத்த ஆகாரங்கள் எல்லாமே அவங்க புசிச்சுட்டு சந்தோஷமாக தான் போனாங்க. அல்லேலூயா. விதைக்கப்பட்ட விதைகள் 30, 60, 100 எழும்பணும். அல்லேலூயா. இந்த மாதம் நம்ம தரிசன பயணம் போகிறாங்க. 15 பேர் கொண்ட ஒரு குழுவாக அவங்க போகிறாங்க. கர்த்தர் அவங்கள பாதுகாத்து கொள்ளணும், ஊழியங்களை பாதுகாத்து கொள்ளணும். இதற்காக முழு மூச்சு எடுத்து செய்கிற நம்ம பிரதர தேவன் ஆசீர்வதிக்கணும். அவங்களுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியம் கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, கூட போகிற எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் அவங்கங்க தங்கி இருந்துட்டு, சிலருக்கு அந்த நம்ம அங்கே மாறி போகும்போது கிளைமேட் மாறும்போது அநேகம் பேருக்கு பல கஷ்டங்கள் எல்லாம் வரும். தேவன் ஒன்றுக்கு ஒப்பு கொடுக்காதபடி தேவன் கூட்டிகிட்டு போகிறது போல் அந்த இடத்துல பிரயாணங்களை வாக்கிய பண்ணி தேவன் சுகபத்திரமாக எந்த இடத்துல தங்கி ஊழியங்களை தேவன் முடித்து அந்த இடத்துலேருந்து தேவன் கூட்டிகிட்டு இங்கே வர்றது வரைக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பும் தேவ சமூகமும் அவர்களோடு கூட செல்லும்படியாக சிஸ்டர் சுகாஜினி இதுக்காக தரிசன பயணத்துக்காக ஜெபிப்பாங்க. பிரைஸ்லாம். நம்ம இப்போ நேபாள் தேசத்தினுடைய 3 காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது நேபாள் விஷன் ட்ரிப், நேபாள் தரிசன பயணம். ஒரு 12 பேர் குழுவாக கடந்து செல்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பாதுகாப்பிற்காக பிரயாணத்திற்காக அங்கே 2023ஆம் ஆண்டு நானும் நேபாள் தேசத்திற்கு கடந்து செல்ல ஏசப்பா கிருபை செஞ்சாங்க. ஸோ நாங்கள் போகும்போது எங்களுக்கு அந்த ஒவ்வொரு மாவட்டம் நீங்கள் தாண்டி போக போக ஒவ்வொரு மாவட்டம் இந்த மாவட்டத்துலேருந்து அடுத்த மாவட்டத்துக்கு போகணுமா அவங்களுக்கு செக்கிங், அப்படி ஒவ்வொரு மாவட்டத்துலையும் செக் பண்ணி தான் விடுவாங்க. ஸோ நாங்கள் நம்முடைய ஊழியத்தோட பேரில் நம்ம உள்ளே போக முடியாது. நம்ம அங்கே ஃபீட் நேபாள் என்ற நம்முடைய ஒரு என்ஜிஓ இருக்குது. ஸோ அது மூலமாக தான் நம்ம உள்ளே போக முடியும். அங்கே அந்த என்ஜிஓ மூலமாக தான் எல்லாருக்கும் அந்த ஐடி எல்லாமே உண்டு. அந்த ஐடி போட்டு நாங்கள் உள்ளே போவோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நாங்கள் உள்ளாடி போகும்போதும் செக்கிங் பண்ணி தான் எங்களை விட்டாங்க. ஸோ அவ்வளோ கடினமான ஒரு இது. குறிப்பாக அவங்க இந்த இப்போ போகிற இந்த மே மாதம் போகிற தரிசன பயணம்
ஸ்டேட் 7க்கு போகிறாங்க. ஸோ இங்கே வந்து 9 மாவட்டம் இருக்குது. இங்கே வந்து 2 மாவட்டம் மட்டும்தான் தரையில் இருக்கும். ஸோ மீதி எல்லா மாவட்டமும் வந்து அவங்க எல்லாமே ஹில்ஸ் ஏரியா, மலை ஏரியாவில் அவங்க பிரயாணிக்க போகிறாங்க. ஸோ கர்த்தர் வந்து அவங்க ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். மலை கிராமம்னால அடிக்கடி அங்கே மலை சரிவு வரும். ஸோ அதுக்காக அவங்களுக்கு ஏசப்பா அந்த இடத்துல வந்து நல்ல பாதுகாப்பை கொடுக்கணும். அது மட்டும் ஃபுட்டு, கிளைமேட் எல்லாமே சேஞ்சாக இருக்கும். ஸோ கீழே தரையில் நம்ம இருக்கும்போது நம்ம இந்தியா மாதிரி தான் இருக்கும். அந்த ஈவினிங் வரும்போது தான் கொஞ்சம் குளிர் இருக்கும். ஆனால் மலைக்கு போயாச்சுன்னா நல்லா அங்கேயும் ஹீட்டாக இருக்கும். ஆனால் ஈவினிங் வந்து நல்லா குளிராக இருக்கும். ஸோ வந்து நாங்கள் போன இடத்துல எந்த ஒரு ஹாஸ்பிட்டலும் நாங்கள் அன்றைக்கி பார்க்கவே இல்லை. நாங்கள் ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் மேலே போயிருந்தோம், மலைக்கு மேலே. எங்கேயுமே ஹாஸ்பிட்டல் இல்லை. ஸோ வந்து யாருக்குமே வந்து எந்த ஒரு பலவீனமும் வரக்கூடாது. அவங்க சாப்பிட்ற ஆகாரங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒத்துக்கணும். ஸோ அதுக்காக அந்த நேபாள் தரிசன பயணத்திற்காக ஜெபிப்போம். இனி ஒரு தரிசன பயணம் இந்த வருஷத்தில் இருக்குது. அது வந்து செப்டம்பர் மாதம் வந்து போகிறாங்க. அந்த யாராவது நீங்கள் வந்து நேபாள் தேசத்தில் இருக்கிற பணித்தலங்களை பார்க்கணும் அப்படின்னு விரும்புனா நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்த செப்டம்பர் மாதம் போகிற தரிசன பயணத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இன்னும் வந்து நம்ம நேபாளில் வந்து நம்ம இப்போ சர்ச்சு கட்டிகிட்டு இருக்கிறோம். ஸோ நாங்கள் வந்து போன அந்த அச்சம்னு ஒரு டிஸ்ட்ரிக் நாங்கள் வந்து போனாலும் அவங்க ஃபுட்டு வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக தயிர் கேட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து தயிர் வந்து கடையில் இருக்குது, ஆனால் பட் எங்களுக்கு தரலை. நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம், ஆனால் கடையில் இருக்குது. அப்போ தான் கேட்கும்போது அது கிறிஸ்தவர்களுக்கு வந்து அவங்க தயிர் கொடுக்க மாட்டோம், பால் தயிர் கொடுத்தா எங்களுடைய பசுமாடு செத்து போயிடும்னு சொல்லிட்டு ஒரு மூட பழக்கம் அவங்களுக்குள்ளாடி இருக்குது. ஸோ அந்த மாவட்டத்தில் தான் நம்முடைய சர்ச்சு வேலை இப்போ ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியத்தை அந்த தேசத்தில் செய்திருக்கிறாங்க. தொடர்ந்து ஜெபிங்க. அங்கே வந்து அந்த ஆலயம் கட்டப்படணும். கட்டப்பட்டு அந்த இடத்துல அந்த ஆலயம் முழு ஆண்டவருடைய ஜனங்கள் கலந்து ஆண்டவர் ஆராதிக்கணும். ஸோ அந்த நேபாள் சர்ச்சு கட்டுமான பணிக்காக, தேவைகளுக்காக, அங்கே இருக்கிற மிஷினரி தேவ ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபித்து கொள்ளுங்க. இன்னும் குறிப்பாக வந்து நம்ம இந்த மே மாதத்திலிருந்து ஜூலை மாதம் வரைக்கும் அங்கே நேபாள் தேசத்தில் இருக்கக்கூடிய 3000 பிள்ளைங்களுக்கு பேக் டு ஸ்கூல் கல்வி உபகரணங்கள் நம்ம கொடுப்போம். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு பேகு, புக்ஸு, நோட்டு, அவங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம் எல்லாமே வச்சு நாங்களும் தரிசன பயணம் போயிருந்தாலும் எங்கள் கையாலே அந்த பேக்கில் எல்லா திங்ஸும் வச்சு எங்கள் கையாலே கொடுக்கறதுக்கு ஏசப்பா கிருபை செய்தாங்க. ஸோ அந்த பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு அந்த ஸ்கூல் பேகு நாங்கள் வந்து நம்மளுடைய பிள்ளைங்க 330 பிள்ளைங்க நம்ம மந்திரி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த பிள்ளைங்களை தவிர நம்ம 3000 பிள்ளைங்களுக்கு அந்த மாவட்டங்களில் இருக்கிற வேறு டிஸ்ட்ரிக்கு எல்லாமே நம்ம நேபாள் தேசத்தில் கொடுக்குறோம். ஒரு பிள்ளைக்கு வந்து அந்த கல்வி உபகரணங்கள் கொடுப்பதற்கு வந்து 1000 ரூபாய் வருது. ஸோ நீங்களும் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் வந்து நெக்ஸ்ட் மந்த்து ஓப்பன் ஆகும். எவ்வளவோ காரியங்களை நம்ம செய்வோம். அவங்களுக்கு எல்லாமே புதுசாக ஸ்பெஷலாக எல்லாம் நம்ம அவ்வளோ காஸ்ட்லியாக பண்ணுவோம். ஸோ இந்த பிள்ளைங்களையும் அந்த இதுலேயே நீங்கள் நினச்சிக்காங்க. ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாச்சுன்னா ஒரு பிள்ளைக்கு வந்து நீங்கள் வந்து அந்த கல்வி உபகரணம் கொடுக்க முடியும். ஸோ இந்த 3 காரியங்களுக்காக நம்ம இப்போ தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம் ராஜா, எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த வெளியிலும் தகப்பனே நேபாள் தேசத்திலே கத்தர் கொடுத்த அப்பா அந்த தரிசனத்திலே ஆண்டவரே அப்பா இப்பொழுது 3 ஜெப குறிப்புகளை அப்பா நாங்கள் வைத்திருக்கிறோம் ராஜா. இந்த விண்ணப்பத்தை அப்பாவோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தரிசனம் பயணத்திற்காக கடந்து செல்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாவலை கொடுங்க, சுகத்தை கொடுங்க. அவங்க சாப்பிட்ற ஆகாரங்கள் எல்லாம் அந்த கிளைமேட் எல்லாம் செட்டாக கத்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனை. குறிப்பாக அவங்களுடைய பிரயாணத்திலே அப்பா மலை கிராமங்கள் ராஜா அவங்களுடைய எல்லா ஆண்டவரே பிரயாணத்திலும் கர்த்தருடைய கிருபை பாதுகாப்பின் கரம் தங்கி இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. கத்தர் ஆண்டவர் இயற்கை சீற்றங்களுக்கு எல்லாவற்றிற்கும் கத்தர் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை விலக்கி காத்து கொள்ளுங்க. போகிறவர்கள் பத்திரமாக இந்த இடத்திலிருந்து கடந்து சென்று ஊழிய பணிகளை முடித்துவிட்டு பத்திரமாக வந்து சேர கத்தர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அதுபோல தகப்பனே அச்சம் மாவட்டத்தில் ஆண்டவரே அப்பா நடக்கிற உங்களுடைய ஆலய கட்டுமான பணிக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த பணிகள் எந்த ஒரு தடையும் இல்லாதபடி நல்லபடியாக அப்பா உங்களுடைய ஆலயம் கட்டுமான பணிகள் முடிந்து அந்த இடத்துல விடுதலையோடு உண்மை ஆராதிக்க அங்கு இருக்கிற அப்பா ஜனங்கள் ஆண்டவரே
மூட பழக்கத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவர் முழுமையாக விடுதலை அடைந்து அப்பா இயேசுவாகி உம்முடைய வெளிச்சத்தை அந்த ஜனங்கள் கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. கட்டுமான பண்ணி அப்பாவோட கருத்தில் ஒப்பு கொடுக்குற எந்த ஒரு தடைகளும் வரக்கூடாது. அந்த இடத்துல ஆண்டவரை கர்த்தர் ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நேர்த்தியாக நீங்கள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. குறிப்பாக ஆண்டவரே அப்பா நேபாள் தேசத்திலே ஆண்டவரே 3000 பிள்ளைகளுக்கு அந்த கல்வி உபகரணங்கள் கொடுக்க வேண்டும் தகப்பனே. அப்பா அதன் மூலமாக அப்ப அந்த பிள்ளைகளின் மூலமாக உம்முடைய அன்பு அவங்களுடைய குடும்பத்திலே கடந்து செல்வதற்காக நாங்கள் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்து வருகிறோம் ராஜா. கர்த்தர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணி தாருங்க. நாங்கள் 3000க்கும் அதிகமான பிள்ளைகளுக்கு இந்த பேக் டு ஸ்கூல் ஆண்டவர் கல்வி உபகரணங்கள் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா அதன் மூலமாக ஆண்டவர் அவர்கள் ஆண்டவரே அப்பா கல்வி அறிவை பெற்றுக்கொள்வது மூலமாக உம்முடைய ஆண்டவரை நன்மை தீன்மை அறியத்தக்க காரியங்களும் அவர்கள் கற்றுக்கொண்டு அப்பா உம்முடைய அன்பை அவர்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரை பரலோகத்திற்கு சுதந்திரவாளிகளாக அப்பா அந்த பிள்ளைகளை அந்த குடும்பத்தை கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பாவுடைய கரத்தில் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா நாங்கள் கொடுக்கிற தகப்பனே கல்வி உபகரணங்கள் அவர்களுக்கு கிரிகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதன் மூலம் அந்த குடும்பங்களிலே ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் அப்பா கடந்து வரட்டும் தகப்பனே. அந்த ஜனங்களும் முழுமையாக உம்முடைய வரைக்கு ஆயத்தமாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அங்கே இருக்கிற ஆண்டவரே 80 மிஷினரிகளுக்காக 330 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தருடைய கிருபையினாலே தகப்பனே 15 ஆலயங்கள் கட்டப்பட்டு ஆண்டவர் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது ராஜா. எல்லா இடத்திலும் கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டும் ராஜா. இன்னும் உம்மை விடுதலையோட தேசத்தில் ஆராதிக்க ஆண்டவர் முழுமையாக 3 கோடி ஜனங்களும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. அதற்காக எங்களுடைய ஜிஎஃப்என் அப்பா மேத்யூபுதர் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வாய்க்க பண்ணுங்க ராஜா. உம்முடைய மகன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே எவ்வளவோ ஆண்டவரை கடினமான பாதையில் கடந்து சென்றிருக்கிறாங்க என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க ராஜா. அமேசப்பா கர்த்தர் ஆண்டவர் மோசையோடு கூட இருந்தது போல உங்க பிள்ளையோடு கூட நீங்க இருந்து அப்ப இன்னும் ஊழியத்துல நீங்க எடுத்து அவங்களை பயன்படுத்துங்க ராஜா. அநேகருக்கு ஆண்டவர் இன்னும் ஆசீர்வாதமாக கர்த்தர் ஆண்டவர் மத்தியவரைக்கு மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்துல ஆண்டவரே அப்பா நேபாள் தரிசனத்தை அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பாவோட கரத்தில் ஆண்டு ஜெப குறிப்புகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்மைப்படுத்துகிறோம் எங்களுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். நன்றி சிஸ்டர். தொடர்ந்து நம்ம அந்த பிள்ளைங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். 330 பிள்ளைங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த 330 பிள்ளைங்களும் நம்முடைய நேரடி பராமரிப்பில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்கூல் முடிந்து நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டிஃபன் மாதிரி நம்ம அவங்களுக்கு ஒரு டீ காப்பி கொடுத்து நம்ம அவங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து அதில் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி நம்ம அவங்கள அனுப்புகிறோம். ஏன் இந்த 3000 பிள்ளைங்களுக்கு இந்த 3 மாதத்துக்குள்ளே நம்ம அங்கே வந்து பிள்ளைகளுக்காக உதவி செய்வோம். நம்ம அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு நம்ம எல்லாம் கொடுத்து அந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனா தான் அந்த பெற்றோர்கள் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. இல்லைன்னு சொன்னால் எதுவுமே அனுப்ப மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம், அவங்களுக்கு ஒரு பேகு, அதுக்குள்ளே இருக்க மெட்டீரியல் எல்லாமே நம்ம ஒரு பிள்ளைக்கு 1000 ரூபாய் என்று நம்ம இது பண்ணி நம்ம அந்த பிள்ளைகளை கொடுத்து நம்ம 3000 பிள்ளைகளை நம்ம மே ஜூன் ஜூலை இந்த 3 மாதமும் நம்ம படிக்க வைக்க அனுப்புகிறோம். மேலும் நம்ம அந்த 330 பிள்ளைகள் நம்முடைய நேரடி பராமரிப்பில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வருஷத்துக்கு 15,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்களுக்கு வந்து நிறைய பேர் உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையிலையும் பிள்ளைகளுக்கென்று உதவி செய்கிறார்கள். எல்லா குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கணும். நாங்கள் ஏன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன்னு சொன்னால் நான் நேரடியாக கண்ட ஒரு காட்சி நேபாளுக்குள்ளே என்னென்னு சொன்னீங்கன்னாக்கி சின்ன பிள்ளைன்னு சொன்னால் ஒரு 8-9 வயசு 10 வயசுக்குள்ளே தான் இருக்குது, அதுக்கு மேலே இருக்காது. அந்த பிள்ளை கையில் ஒரு பிள்ளையை வச்சுருக்கு, அதுக்கு பிறந்த ஒரு பிள்ளை. அப்போ எவ்வளோ ஒரு கலாச்சாரம் அவங்களுக்கு தெரியல இல்லையா? எந்த இதுவுமே அவங்களுக்கு தெரியாத அந்த ஒரு மூட பழக்க வழக்கத்துக்குள்ளே இருக்கிற அந்த பிள்ளைகளை நாங்கள் பிடிச்சி நாங்கள் அவங்களுக்கு எல்லாமே கொடுத்து அவங்கள நாங்கள் படிக்க வைக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் கொடுத்தா தான் அவங்க ஸ்கூலுக்கு போவாங்க, அந்த ஒரு வருடமும் அவங்க படிப்பாங்க. சரி, அதுக்காக நாங்கள் முயற்சி எடுத்து வருடந்தோறும் நாங்கள் இந்த காரியங்களை நாங்கள் செய்துட்ருக்குறோம். நீங்களும் அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் உதவி செய்கிறீங்க. அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 சொல்லி ஆண்டவர் நினிவே ஜனங்களுக்காக பரிதவிச்சார். அப்போ அவர் நேபாள் பிள்ளைங்களுக்காக பரிதவிக்க மாட்டாரா? கண்டிப்பாக என்ன செய்வார்? பரிதவிப்பார். இப்படிப்பட்ட ஊழியர்களை எழுப்பி தான் அந்த இடத்துல அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் நம்ம ஆண்டவருடைய சத்தியத்தை நம்ம செய்யலாம். அது மாதிரி அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சாயங்காலம் டியூஷன் வச்சுருக்கோம். அந்த டியூஷன் முடியும் போது அவங்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் பெரிய ஆளுகளுக்கு சொல்கிறத காட்டிலும் நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்போது அவங்க அதை என்ன செய்வாங்க? அப்சர்வ் பண்ணிக்கிடுவாங்க. அவங்க அதை உள்ளத்தில் வச்சுட்டு என்ன செய்வாங்க?
முடிஞ்சா பிள்ளைகள் பெற்றோருக்கும் போய் அதை சொல்லுவாங்க, மற்றோருக்கும் சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அந்த பிள்ளைகளுக்காக நம்மால் நேரடியாக பராமரிக்கப்படுகிற பிள்ளைகளுக்காகவும் இன்னும் 3000 பிள்ளைகளுக்கு இனி இந்த மாதத்துலேருந்து நம்ம இப்போ இவங்க போகிறாங்கல்ல, கண்டிப்பாக அவங்க அங்கே எதுக்கு போகிறாங்க, சபை காரியங்களுக்காகவும் போவாங்க. மறுபடி முக்கியமாக இந்த பேக் டு ஸ்கூல் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்காகவும் தரிசன பயணம் இருக்குது. எல்லோரும் ஜெபிச்சிடுங்க, தேவைகள் எல்லாம் சந்திக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தரிசன தேசத்திற்காக நம்ம நல்லா ஜெபிக்கணும். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லிருக்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய தேவன் சித்தமுள்ள தேவன், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஒரு ஆத்துமா கெட்டு போகிறது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அனுதின ஜெபத்தில் நம்ம அந்த நேபாள் தேசத்துக்காக நடைபெற்று வருகிற கட்டுமான பணிகளுக்காக, மிஷினரிகளுக்காக, பிள்ளைகளுக்காக, நம்ம எல்லாரும் அங்கே செய்யப்படுகிற உதவிகளுக்காக எல்லாத்துக்காகவும் நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது நம்ம ஹெவன்ஸ் கார்டனில் நடக்கிற கட்டுமான பணிகளுக்காகவும் இதுவரைக்கும் கொடுத்த பங்காளர்களுக்காகவும் இனி புதிய பங்காளர்களை தேவன் எழுப்பி தரும்படியாகவும் சிஸ்டர் ஜெபமலர் அவங்க ஜெபிப்பாங்க. அவர்களோடு இணைந்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நம்மை கடந்த 4 மாதங்களாய் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து 5ஆம் மாதத்தின் 1ஆம் சனிக்கிழமையில கர்த்தர் நம்ம இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறார். கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தி நம்ம அறிந்த ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணிகளுக்காக, இந்த கட்டுமான பணிக்கென்று கொடுத்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இன்னும் கட்டுமான பணிகளில் இருக்கிற தேவைகளை தேவன் நமக்கு சந்தித்து தரும்படியாக, புதிய பங்காளர்களை தேவன் எழுப்பி தரும்படியாக, இந்த கட்டுமான பணிகளுடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் இப்பொழுது ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு 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 துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா, திட்டங்களை தருபவரும் திட்டங்களை செயல்படுத்தி முடிக்கிறவருமாய் இருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே. அப்பா, நாங்கள் ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணிகளுக்காக தகப்பனே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டு கேட்கும் காரியங்கள் வாய்க்கும் என்று சொன்ன எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த இடத்துல அப்பா உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒரு கூட்ட மக்களாய் கூடி அப்பா ஹெவன்ஸ் கார்டன் கட்டுமான பணிகளுக்காக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. கடந்த நாட்களில் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு மீட்டிங் நடத்துவதற்கு கூட இடமில்லாதபடிக்கு அப்பா நாங்கள் அநேக பேரிடத்துல அனுமதிகளை கேட்டு பல இடங்களில் நாங்கள் கடந்து அப்பா அலைந்து திரிந்து அப்பா உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தின நாட்களை தேவன் அறிவீர் தகப்பனே. அதற்கு ஏற்ற ஆசீர்வாதமாக அப்பா நீங்க இந்த இடத்தை தந்தீங்க. நாங்க நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த இடத்தை தந்தது மட்டுமல்ல அப்பா, இப்படியாக ஒரு கட்டடங்களை கட்டவும் தேவன் எங்களுக்கு அப்பா கிருபை செய்து ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் மாதந்தோறும் அப்பா துதி ஆராதனை கூடுகைகளை நடத்த தேவன் இந்நாள் வரையிலும் தந்து வருகிற கிருபைகளுக்காகவும் நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த ஹெவன்ஸ் கட்டுமான பணிகளுக்கு என்று கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கட்டுமான பணிகளுக்கு என்று சொல்லி கொடுக்கின்ற போது அப்பா ஒவ்வொருவருடைய குடும்பங்களும் கட்டப்படுமே தகப்பனே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. குடும்பங்களில் அப்பா அநேக தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வருவது உண்டு தகப்பனே. ஆனாலும் ஆண்டவரே, இந்த கட்டுமான பணிக்கு என்று சொல்லி ஆண்டவரே கொடுத்து ஜெபித்து தாங்குகின்ற போது அப்பா ஆண்டவரே உம்முடைய பணிகளும் நிறைவாக்கப்படும். அதோடு மட்டுமல்ல ஆண்டவரே, கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்த பிள்ளைகள் ஆண்டவரே உதாரத்துவமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அப்பா நீங்க பரலோகத்திலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஈவாய் கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னுமாக அப்பா அந்த கட்டுமான பணிகளில் இருக்கிற தேவைகளை தேவன் அறிவிங்க ஆண்டவரே. அப்பா, புதிதாக கட்டப்படுகிறதையும் தேவன் அறிவீர் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. இதில் இருக்கிற தேவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, பொருளாகவோ பணமாகவோ கொடுத்து தாங்கக்கூடிய குடும்பங்களை தேவன் எங்களுக்கு எழுப்பி தாருங்க தகப்பனே. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை அப்பா, எல்லாம் தேவனால கூடுமே தகப்பனே. அப்பா, உம்முடைய திட்டங்களை நாங்கள் மக்களிடத்துல சொல்லுகின்ற போது அப்பா ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அதை கேட்கும்படியாக
ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் தேவன் திறந்தருளுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, பேசுவது நாங்கள் அல்ல ஆண்டவரே, ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து பேசுகின்ற போது அதை கேட்கிறவர்கள் அப்பா நிர்விசாரம் பண்ணாதபடிக்கு தகப்பனே இந்த கட்டுமான பணிகளுக்கு என்று கொடுத்து உதவக்கூடிய ஒரு மனநிலைமை அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுங்க அப்பா. இன்னும் புதிய புதிய பங்காளர்களை தேவன் எழுப்பி தந்து அப்பா இந்த பணிகளை அப்பா தாங்கும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் நீங்க இடைப்படுகிறபடியினால நாங்க நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹெவன்ஸ் கட்டுமான பணிகளை உம்முடைய கரத்துல தருகிறோம், எங்களுடைய ஹெவன்ஸ் கார்டனை உம்முடைய கரத்துல தருகிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே இதுல உங்க மகிமை மட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அப்பா மகிமைப்பட்டு கொண்டிருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்புவிக்கிறோம். அப்பாவுக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் பேரால் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர். இனி நம்ம தொடர்ந்து நம்ம தேசத்துக்காக முக்கியமாக ஒரு ஜெபக்குறிப்பு 1 தீமோத்தேயு 2:1-2 நம்ம பார்க்கும்போது 2ஆம் வசனத்தில் நாம் எல்லாம் பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்பது நம்ம வாக்கு தத்தம். கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம இப்போ ஒரு மனதாய் ஜெபிக்க போகிறோம். டாக்டர் அவங்களோட இணைந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் நம்மளை இங்கே ஒரு சிலரையாவது அழைத்து ஒரு மனதோடு ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக, அவருடைய மேலான அன்புக்காக, அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய காருண்யத்திற்காக, அவருடைய அநாதி ஸ்நேகத்துக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம மனதார நன்றி சொல்வோம். ஏன்னா தேசத்தில் எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பாவங்கள் நடந்து கொண்டிருக்கு ஒரு பக்கம். அதனால ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்காங்க, கொள்ளை நோய்களால் அழிந்து கொண்டிருக்காங்க, யுத்தங்களால் அழிந்து கொண்டிருக்காங்க. இப்படி தேசம் ஒரு புறமாக அழிந்து கொண்டிருக்கு. ஆனாலும் கர்த்தர் நம்மளை நம்ம குடும்பத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆமேன். அலேலூயா, அலேலூயா, ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டு 9 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ ஆனாலும் என்னோட டியூட்டி முடித்து மற்ற நேரங்களில் ஃபுல்லாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்துட்டே இருக்கிறேன். சுவிசேஷ ஊழியம் வாலிப பிள்ளைகளுக்கு குறிப்பாக 120 வாலிப பிள்ளைகளுக்கு கூட கர்த்தர் ரட்சிப்புகளை நடத்த கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த கடைசி காலங்களில் இருக்கிறோம். பவுல் சொல்கிறார், என்னால் இயன்ற அளவுக்கு நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன் அப்படின்னு சொன்னால், மரியாள் தன்னால் இயன்ற அளவுக்காக கர்த்தருக்காக கொடுத்தாள் அப்படின்ட்டு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஸோ தாவீது தன்னால் இயன்ற அளவு ஆலயத்திற்காக அவர் கொடுக்குறாரு. ஸோ அதனால் இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மளால் இயன்ற அளவுக்கு முடிஞ்ச அளவு 24 hours ஒரு நாளில் இருக்குது, 24 மணி நேரம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 hour தேசங்களுக்காக இந்த நாட்களை நீங்கள் கண்டிப்பாக ஜெபிக்கணும். அதே மாதிரி குறிப்பாக வாலிப பிள்ளைகள், இன்னும் அரசியல், எல்லாவற்றுக்காக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஜெபிங்க. நம்ம ஜெபிக்கிற ஒரு சின்ன ஜெபம், நான் என்றைக்கும் என்னுடைய ஆலயத்துக்கு போய் 1 மணி நேரம் டைம் இருக்குதோ இல்லை, எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் 1 மணி நேரம் முழங்கால் படிட்டு தேசங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிப்பேன். அதே மாதிரி இந்த ஹெவன் டிவி கிட்டத்தட்ட 1.5 years ஆச்சு நான் இங்கே ஜாயின் பண்ணி. ஸோ என்றைக்கும் நான் ஜாயின் பண்ண நாள்லேருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மேத்யூ பிரதர் அவருடைய ஊழியங்களுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். ஸோ கர்த்தர் இங்கே எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு பில்டிங் ஆண்டவர் கட்டுறதுக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்கிறார். இன்னும் மேத்யூ பிரதருடைய தரிசனங்கள், தேவ திட்டங்கள் எல்லாமே நிறைவேறணும். அதுக்காக நாமும் நம்மளை கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மளை ஆண்டவர் எந்தெந்த ஊழியங்களில் இணைச்சி விட்டுருக்கிறாரோ, ஸோ அந்த ஊழியங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இயன்ற அளவுக்கு கொடுங்க. நானும் என்னால் இயன்ற அளவுக்கு கொடுக்குறேன். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒருவேளை அவங்களோட இணைந்து உங்களுக்கு பிரயாணப்பட்டு ஊழியம் செய்ய முடியலைன்னா அட்லீஸ்ட் உங்கள் காலை ஜெபத்தில் அல்லது மாலை ஜெபத்தில் ஒரு 10 நிமிஷம் ஹெவன் டிவிக்காக மேத்யூ பிரதர் செய்கிற ஊழியங்கள். ஏன்னா ஊழியக்காரர்களுக்கு இந்த நாட்களில் அநேக ஆபத்துகள் வந்துட்டே இருக்குது. உங்களுக்கே தெரியும், நிறைய மனுஷிக வல்லமைகள், கொலை அப்படியெல்லாம் வந்துட்டே இருக்குது. ஸோ அதனால் நம்முடைய சின்ன ஜெபம் கண்டிப்பாக அந்த ஊழியக்காரருடைய பாதுகாப்பு, அவங்க திட்டங்கள், அவங்க மேலே ஆண்டவர் வச்ச திட்டங்கள், தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற நம்முடைய ஒரு சின்ன ஜெபம் மிகப்பெரிய காரியங்களை செய்யும். அதனால் தொடர்ந்து கொடுங்க. கர்த்தருக்கு கொடுக்குற பிள்ளைகள், ஊழியங்களை தாங்குகிற பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அதனால் ஹெவன் டிவி அவங்க சிஸ்டர் சொன்னாங்க, நிறைய தேவைகள் இருக்குது, உங்களால் இயன்ற அளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுங்க. ஏன்னா நான் எப்போவுமே சொல்கிறது, என்னுடைய லைஃப்பில் 1 கோடி கடன் பிரச்சனை. ஆனால் நான் கர்த்தருடைய ஆலயத்துக்காக, ஊழியங்களுக்காக யார் என்கிட்ட கேட்டாலும் என்ன இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக என்னால் இயன்ற அளவுக்கு உதவிகள் செய்வேன் கர்த்தருடைய பிள்ளைகளை. ஸோ அதனால தான் இன்னைக்கு கர்த்தர் எல்லா கடன்களையும் முடித்து இன்னைக்கு என்ன நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலையில் வச்சுருக்காரு. ஸோ அதே போல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆண்டவருக்காக செய்யுங்க, ஹெவன் டிவி ஊழியங்களுக்காக செய்யுங்க, ஜெபிங்க. மெயினாக அதுதான், ஜெபம் ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்கள்.
வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய தற்கொலை டிப்ரெஷன்களில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாலிப பிள்ளைகளை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். புலம்பல் 2:19 சொல்லுது, எழுந்திரு, ராத்திரியில் முதற் ஜாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு, எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தையின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்தில் ஏறடு. எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும். நானும் வாலிப பிள்ளைகளுக்கு அதிகமாக ஊழியம் செய்கிறனால தெரியும். நிறைய வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு போதை பழக்கம், பெண் பிள்ளைகள் கூட போதை பழக்கங்கள். இங்கே நம்ம கன்னியாகுமரியிலே பார்த்தீங்கன்னா போதை பழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகி அவ்வளோ பாவத்தில் விழுந்து கிடக்காங்க. மொபைல் அடிக்ஷன் ஒரு சைடு. ஏன்னா பிள்ளைகளை மட்டும் நம்ம குறை சொல்லி இந்த நாட்களில் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை கற்பத்தின் கனி கர்த்தர் நமக்கு கொடுத்த சுதந்திரம். ஸோ பிள்ளைகளுக்காக நம்ம பிரயாசப்பட்டு பெற்றோர்கள் ஜெபிக்கணும். மோசே தாய் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், அந்த எகிப்து ராஜா குழந்தைகளை அழிக்கணும் அப்படின்னு நினைச்ச போது அந்த அடிமைப்பட்ட தேசத்திலே அந்த தாய் ஒரு நல்ல ஞானத்தோடு நடந்து தன்னுடைய பிள்ளைய அந்த ஆபத்துலேருந்து எப்படியாவது காப்பாற்றணுங்கிற ஒரு வைராக்கியத்தோடு அழகா ஒரு நாணல் பெட்டிய நல்ல ஞானத்தோடு செய்து அந்த நைல் நதியில விட்டு அந்த தன்னுடைய குழந்தையை காப்பாற்றின. ஏன்னா அவளுக்கு மோசேயோட அம்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு தரிசன வெளிப்பாடு தன்னுடைய குழந்தையை பற்றி அந்த நாட்களில் இருந்தது. என்னுடைய பிள்ளை தான் 80வது வருஷத்துல என்னுடைய அடிமைப்பட்டு கிடக்கிற 430 வருஷம் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய என்னுடைய ஜனங்களை என் பிள்ளை தான் மீட்க போறா அப்படிங்கிற ஒரு தரிசன வெளிப்பாடு அந்த தாய்க்கு இருந்தது. அதனால அழகா நல்ல ஞானத்தோட தன்னுடைய குழந்தை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். இன்னைக்கு நீங்க பாருங்களேன், கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது நீங்க ஜெபிக்கிறீங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு 5 நிமிஷமாவது காலையில என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்தேன்? கை தூக்குங்க பார்ப்போம். கண்டிப்பா நீங்க ஜெபிக்கணும். கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய ஜெபம் தான் இன்னைக்கு பிள்ளைகளை கண்டிப்பா பாதுகாக்க. ஏன்னா அவ்வளோ ஆபத்துகள், எங்க பார்த்தாலும் மொபைல் அது இதுன்னு சொல்லிட்டு சுற்றி பிள்ளைகளை தீங்கான பாதையில கொண்டு போகக்கூடிய அவ்வளோ விஷயங்கள் நம்ம சுற்றி இருந்துட்டே இருக்கு. அதனால இந்த நாட்கள் நம்முடைய ஜெபம் நிச்சயமா மோசேயோட தாயுடைய ஜெபம் அவனை ஒரு வல்லமை பெற்ற தீர்க்கதரிசி அந்த தேசத்துக்கு கொண்டு போய் தன்னுடைய ஜனங்களை மீட்கிறதுக்கு கிருபை கொடுத்தது நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி கானானிய ஸ்திரீயுடைய அந்த பின்தொடர்ந்து போகிற ஜெபம், தன்னுடைய பிள்ளை எப்படியாவது தன்னுடைய மகளை விடுவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஜெபம் அவளுடைய பிள்ளைய ஆண்டவருக்கு மீட்டு கொடுத்த நீங்க மத்தேயு 15 வாசிக்கும் போது நீங்க பார்க்கிறோம். அதே மாதிரி சகரியா எலிசபெத்துக்கு அந்த முதிர் வயதிலும் யோவான் ஸ்தானனை கர்த்தர் கொடுத்தாரு. ஆனா கொடுத்த அந்த யோவான் ஸ்தானனை ஒரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய், ஒரு தீர்க்கதரிசியாய், கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்துகிற மகனாய், சத்தியத்தை போதிக்கிற மகனாய் அழகா அந்த சகரியா எலிசபெத் வளர்த்து கொடுத்தாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு தெரியும் ஊழியக்காருடைய மகன். ஆனா மகன்களை அவங்க பேலினுடைய பிள்ளைகளா வளர்த்தாங்க. வேதம் சொல்லுது 1 சாமுவேல் 3:13, அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்று நீங்காத நியாய தீர்ப்பை வருஷிப்பேன். அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய ஊழியக்காரர்கள், நேற்றை கூட ஒரு ஊழியக்காரர் என்ற வருத்தப்பட்டு சொன்ன விஷயம் என்னன்னா, அவருடைய பிள்ளை காலேஜில் போகும்போது சினிமா பாட்டு டான்ஸ் ஆடிட்டு ப்ரோக்ராமுக்கு இருந்துட்டு இருந்தாங்களா. அப்போ இவங்க அப்பா பாஸ்டர் கூப்பிட்டு சொன்னாங்களா, மக்களை நீ அந்த இது சினிமா டான்ஸ் ஆடக்கூடாது, அந்த ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத விஷயம். உடனே அந்த மகன் என்ன பண்ணியிருக்கான், வீடை விட்டு வெளியே போய் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்தாக வீட்டுக்கே வரல. ஸோ இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நாட்களில் நம்ம இருந்துகிட்டே இருக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகள். அதனால் நம்முடைய பிள்ளைகளை நம்ம எந்த அளவுக்கு முழங்கால் படிட்டு, நம்ம எந்த அளவுக்கு திறப்பில் நின்று நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். வேதத்தில் நமக்கு மேகம் போன்ற திரளான சாட்சிகளை ஆண்டவர் வச்சிருக்கார். சிம்சோனுங்க லைஃப்பை பாருங்கள். நான் மெடிடேட் பண்ணும்போது பார்த்தேன், மனோவாக்கிட்ட ஆண்டவர் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே தரிசனத்தை கொடுத்து வெளிப்படுத்துறார், உன்னுடைய குழந்தைய மனைவிட்டையும் அவர்கிட்ட. ஆனால் அந்த சிம்சோன் பாவம் செய்கிறான் தெளிநாள்கிட்ட. ஆனால் அப்போ வேதத்தில் பாருங்களேன், அந்த மகன் அவங்க 2 பேரும் திறப்புல போய் நிக்கல. அவங்க சொல்றாங்க இது பாவம் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர திறப்புல நிக்கல. இன்னைக்கு நான் அதான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளை, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக சர்வாங்க தகன பலிகளை செலுத்துற. அப்ப அப்பா அம்மா 2 பேருக்குமே தன்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையில வளர்க்கக்கூடிய இது இருக்கு. அதனால நம்ம 2 பேருமே, அம்மா மட்டும் ஜெபிச்சா போதாது. இந்த நாட்களை உங்களுக்கு கொடுத்த நம்ம வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், சிறு பிள்ளைகளா இருக்கட்டும், எல்லா பிள்ளைகளையும் ஒலிவு மர கன்றிகளாய், அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யக்கூடிய பிள்ளைகளாய், சுவிசேஷர்கள் மேய்ப்பர்களாய், போதகர்களாய், இந்த தேசத்தை கலக்குற பிள்ளைகளாய், இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவருக்காக பயன்படக்கூடிய ஒரு ஸ்தேவான்களா, ஒரு பவுல்களாக, ஒரு அப்போஸ்தலர்களா, எப்படியாவது கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம பிரயாசப்பட்டு உருவாக்கி நம்ம பிள்ளைகளை ஒரு சாட்சியா நம்ம நிறுத்தணும். அதுதான் நம்ம பெற்றோருடைய கடமை. இந்த நாட்கள்ல எல்லா பிள்ளைகளுக்காக ஒரு நிமிஷம் ஜெபித்து நம்ம முடிப்போம். தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்ராப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறேனாப்பா. இந்த நாளிலும் ஆமென் ஸ்தோத்ராப்பா. நீட் எக்ஸாம் முடிவின்
போது ஆண்டவரே ரிசல்ட்டின் போது அநேக பிள்ளைகள் தற்கொலை வாலிப பிள்ளைகள் பண்ணுகிறார்கள் தகப்பனே. கத்தோடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இப்படிப்பட்ட ஆமேன் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்கு இப்படி தற்கொலை எண்ணங்களை கொடுத்து அப்பா உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற விடாமல் ஆண்டவரே தடை செய்கிற ஆமேன் வாலிப பிள்ளைகள் மேல் வைத்திருக்கக்கூடிய தரிசனங்களை நிறைவேற்ற விடாமல் தடை செய்கிற ஆண்டவரே எல்லா சத்ருவின் கிரியைகள் அப்பா, இருளின் அதிகாரங்கள் தகப்பனே, எல்லா எரோதின் ஆவிகள் தகப்பனே ஆமேன் ஸ்தோத்திரம் அப்பா. எபேசியர் 6:12 படி எல்லா துரைத்தனங்களின் ஆவிகள், பிரபஞ்சத்தின் ஆவிகள், அந்தகார லோகாதிபதிகளுடைய ஆவிகள், வானமண்டலத்துல பொல்லாத ஆவிகள் எல்லாம் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா எரிந்து சாம்பல் ஆகட்டும் தகப்பனே. ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிற. அதே போல எந்த கலகம், எந்த வாலிப பிள்ளைகளுக்கு இடையில, எந்த ஜனங்களுக்கு இடையில அப்பா எந்த ஒரு தற்கொலைகளோ அசம்பாவிதங்களோ ஒன்று நடைபெறாதபடி நீதிய நியாயத்தையும் நிலைநாட்டுகிற ஏழை மக்களுக்கு பயன்படக்கூடிய அப்பா ஆமே நல்ல திட்டங்களை கொண்டு வரக்கூடிய அப்பா யோசேப்பை போல ஆண்டவரை வெளிப்பாடுகளை கொண்டு பஞ்சகாலத்திலும் தன்னுடைய ஜனங்களுக்கு போஷிக்கிற ஆகாரங்களை சேகரித்து வைக்கிற அப்பா யோசேப்புகளை போல நல்ல வெளிப்பாடுகளை கொண்ட தானியலை போல 3 வேளை முழங்கால் படியிட்டு ஒவ்வொரு நாளும் உம்மிடத்திலிருந்து ஆலோசனைகளை பெற்று ஜனங்களை நடத்தக்கூடிய ஆமேன் ஸ்தோத்திரம் அப்பா. அப்படிப்பட்ட நல்ல தலைவர்களை ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு இந்த நாட்கள்ல எழுப்பி தாங்க தகப்பனே. கத்தர் அப்படி செய்ய போற கிருபைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன். ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நன்றி சிஸ்டர். நம்ம எல்லாம் ஜெபித்திருக்கிறோம். எல்லா ஜெபங்களையும் தேவன் கேட்டு நம்முடைய ஊழியத்திலையும் நம்ம தேசத்துக்கும் கர்த்தர் நன்மையானதை செய்வார். அல்லேலூயா. இப்பொழுது நம்ம 5வது மாத வாக்குத்தத்த செய்தியை நம்ம கேட்க இருக்கிறோம். நம்முடைய ஊழியத்தின் ஸ்தாபகர் மேத்யூ பிரதர் அவங்க நம்மோடு கூட இருக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து நமக்கு 5வது மாதத்தின் வாக்குத்தத்த செய்தியை தருவாங்க. நான் ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுக்கறதுன்னு சொல்லும்போது என்னுடைய மனசுக்குள்ளால ஊழியத்துக்கு கொடுத்து வாஞ்சி போனவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு கொடுத்து நம்ம என்ன பிலீவில் இருக்கோம், கர்த்தருக்கு கொடுத்த ஒருத்தரும் என்ன செய்யலை, தரித்திரமானதில்லை. கர்த்தருக்காக நிற்கக்கூடிய ஒரு மனுஷனும் ஃபெயிலியர் ஆக மாட்டான். தேவனுக்காக கொடுக்கக்கூடிய ஜனங்கள் என்னைக்கு ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்ம கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இப்படியெல்லாம் நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஊழியங்களுக்கு கொடுத்து, சர்ச்சுக்கு கொடுத்து, தசம பாகம் கொடுத்து, நிறைய ஊழியங்களை நேசித்து ஊழியங்களுக்கெல்லாம் கொடுத்து பொருளாதார ரீதியாக உடைந்து கிடைக்கக்கூடிய நிறைய பேரை பார்த்தேன். குறிப்பாக நான் பிறந்து வளர்ந்த இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்குள்ள அநேக வியாபாரம் செய்யக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள், உண்மையாக சொல்லுகிறேன், அவர்கள் கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறாங்க, படிக்க வைக்கிறாங்க, நிறைய பேருக்கு நல்ல நற்கிரியைகள் செய்கிறாங்க. இதெல்லாம் செய்தும் அவர்களுக்குள்ளால ஏதோ ஒரு விதத்தில் பொருளாதார ரீதியாக குறைபட்டு கிடக்கிறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய இருதயங்களில் ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கணும். ஆண்டவரே, நான் விதைக்கக்கூடிய விதை நல்ல நிலத்தில் விதைக்கிறேனா? என்னுடைய விளைச்சல் எப்படிப்பட்டது? அல்லது எனக்கான இந்த விதைப்பு எப்படி ஆகும் யோசிக்கணும். இங்கே தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க, ஏன் வேலை கொடுக்கறது, என்கிட்ட யார் என்ன கேட்டாலும் நான் கொடுத்துருவேன். கொடுத்ததுக்கு பிறகு அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள காரியம். இது சுயநீதி. இது நீங்களாக ஒரு நீதி உங்களுக்குள்ளே வச்சுருக்கிறீங்க. யார் என்ன வீட்டுக்கு தேடி வந்தாலும் நான் ஒரு 50 ரூபா கொடுப்பேன், 100 ரூபா கொடுப்பேன். நல்ல பிடிச்ச ஊழியக்காரங்கன்னா கொஞ்சம் கூட கொடுப்பேன். கொஞ்சம் பெரிய ஊழியக்காரங்கன்னா உட்கார வச்சு காப்பியெல்லாம் கொடுப்பேன். பிரபலமான ஊழியக்காரங்கன்னு சொன்னால் தடபடலாம் வரவேற்று பார்ப்பேன். நீங்கள் அங்கேயே தோற்று போயிட்டீங்க இல்லையா? நீங்கள் அங்கேயே ஃபெயிலியர் ஆகிட்டீங்க இல்லையா? உங்களுக்கு அது புரியலையா? நீங்கள் எப்படி பெரிய ஊழியக்காரங்க, சின்ன ஊழியக்காரங்க, பிரபலமான ஊழியக்காரங்கன்னு எப்படி நீங்கள் எங்களை கேட்டகரி பிரிப்பீங்க? விதைப்பில் கேட்டகரி இல்லையே, இங்கே பிரிவுகள் இல்லையே. விதைக்கிறது ஒன்று தான். கண்ணீரோடு விதைச்சா கம்பீரத்தோடு நம்ம என்ன செய்யலாம், அறுக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பங்காளர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஜெப பங்காளர்கள், பரலோக பங்காளர்களாக இருக்கக்கூடியவங்க மாதந்தோறும் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஒரு சிஸ்டர் வருவாங்க, 2 சிஸ்டர் வருவாங்க, ஒரு பிரதர் வருவாங்க. அவங்க வந்த உடனே நாங்கள் என்ன செய்வோம், அந்த காணிக்கையை நாங்கள் கொடுப்போம். அவங்க உடனே எங்களுக்கு என்ன செய்வாங்க, ரசீது தருவாங்க. அப்புறம் ஜோம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் எப்படி முடிவு பண்ணிட்டீங்க, இப்படி ஒரு 10 பேருக்கு நம்ம காணிக்கை எடுத்து வச்சிடணும். வந்த உடனே எல்லாருக்கும் காணிக்கை எடுத்து கவரில் கொடுத்துடணும். அவங்க ரசீது போடுவாங்க, எங்களுக்காக ஜோம் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. நீங்கள் பரலோகம் போயிடலாம். போக முடியாது, போக முடியாது. நேபாள் ஊழியத்துக்கு
நிறைய கொடுப்பதுனால, நேபாள் ஊழியத்திற்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறதுனால, நீங்கள் ஹெவன் டிவிக்கு உதவி செய்வதனால நான் இந்த ஊழியத்துக்கு நிறைய காரியம் கொடுக்குறேன், நிறைய விஷயத்தில் நிற்கிறேன், சந்தாதாரராக இருக்கிறேன், நான் பங்காளராக இருக்கிறேன், கர்த்தருக்காகத்தானே நான் கொடுக்குறேன், அப்போ எப்படி எனக்கு பரலோகம் மிஸ் ஆகும் அப்படி நினச்சிடாதீங்க. ஏனென்று சொன்னால், நீங்கள் பரலோகத்திற்கு போக வேண்டுமானால் உங்களுக்கான கிரியைக்கு தக்க பலனை தேவன் கொண்டு வருவார். விசுவாசிங்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, விளைச்சலுக்கான விதைப்பு என்ற தலைப்பில் 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் அதில் உள்ள 10வது வசனத்தை மையப்படுத்தி உங்களோடு நான் சில காரியங்களை அன்பின் பகிர்வாக வைக்க வாஞ்சிக்கிறேன். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா. வீடுகளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு தேவ பிள்ளைகளே, விதைக்கக்கூடியவனுக்கு விதையை யார் கொடுப்பது? விதையை அவரே கொடுக்கிறார். விதையை தந்தது அவர் தான் என் கையில் கொடுத்துருக்கிறார். தேவன் தந்ததை தேவனுக்கு நான் கொடுக்கிறேன். அதில் இடையில உட்காந்து நான் என்ன செய்கிறேன்? பார்கெயின் பண்ணுறேன், பேரம் பேசுகிறேன், கமிஷன் அடிக்கிறேன், எடுத்து ஒதுக்கி வைக்கிறேன். விதை நெல். என்ன விதை நெல்? ஒரு காலத்தில் விதை நெல்லுன்னு சொன்னால், அந்த விதை நெல் தன்னுடைய குடும்பத்தில் அது ஒரு தனி காரியம். ஒரு 10,000 இருக்கக்கூடிய வீட்டில் அந்த 10,000த்துக்கு உள்ள ஒரு சின்ன ஒரு அறை இருக்கும், அதில் விதை நெல் இருக்கும். பஞ்சம் வரும், கஷ்டம் வரும், பாடுகள் வரும், கடன் பிரச்சனை, வீட்டில் கடங்காரம் வந்து தொந்தரவு பண்ணுவோம். ஆனால் விதை நெல்லை தொடமாட்டாங்க. இதை நம்ம அப்படியே நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தை கொண்டு வரும் பொழுது, தேவனுக்காக நான் எடுத்து வச்சது, நேபாள் ஊழியத்துக்காக நான் எடுத்து வச்சது, இது என் சபைக்கு தசமபாகம்னு எடுத்து வச்சது, நான் எடுத்து வச்ச அந்த விதை நெல்லை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு நம்ம விட்டு கொடுக்குறோம் மட்டுமா செய்கிறோம்? வித்து போடுறோமே, இயேசுவை காட்டி கொடுக்குறோமே. ரொம்ப கஷ்டம் பார்த்துடுங்க. போன மாதத்தோட இந்த மாதம் ரொம்ப டைட்டாக போச்சு. ரொம்ப டைட்டாக போனதுனால எடுத்து வச்சதுலேருந்து கொஞ்சம் போல் நான் என்ன செஞ்சுட்டேன்? எடுத்துட்டேன். நான் தானே வச்சேன், நானே எடுத்துட்டேன். கொஞ்சம் யோசிங்க இதை திரும்ப. நீங்கள் தேவனுடைய காரியத்தில், விதைக்கிற காரியத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அந்த விளைச்சலுக்கான விதைப்பு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் தியானித்து பார்க்க வேண்டும். எல்லாம் தெரிஞ்ச வசனம், எல்லாம் பலமுறை கேட்ட வசனம், உங்கள் சபைகளில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த வசனங்கள், இதெல்லாம் இருந்தாலும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு அவர் விதையை மட்டும் இல்லைங்க, புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை தருகிறார். நீங்கள் சொல்ல முடியுமா, ஆண்டவர் தான் எனக்கு ஆகாரம் தருகிறார் என்று சொல்லி? ஒரு காலத்தில் நம்முடைய பெற்றோர்களுக்கு சாப்பிட ஒன்றும் இல்லை. 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காரியத்தை சிந்திச்சு பாருங்க. புசிக்கிறதுக்கு அவர்களுக்கு ஒன்றும் இல்லை. நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் புசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. புசிக்கிறதுக்கு எல்லாம் இருக்குது, புசிக்கிறதுக்கு ஆகாரம் இருக்குது, ஆனால் சாப்பிட முடியலை, சாப்பிட டைம் இல்லை. எல்லாமே டேஸ்ட் பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பிள்ளைங்களுக்கு ஒன்று பிடிக்கலைன்னு சொன்னால் அவங்க நமக்கே தெரியாமல் உடனடியாக ஆர்டர் போட்டு நல்லா சாப்பிட்டு ஹாப்பியாக இருக்கிறாங்க. எல்லாரும் அவர்களே திருப்திப்படுத்தி கொள்ளுகிறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல ஆகாரத்தை, தேவன் என்னை போஷிப்பார் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க நாம் தவறிவிட்டோமோ? மேல் படிப்புக்கு உங்கள் பிள்ளைகளை யாராவது நீங்கள் ஆயத்தப்படுத்திருக்கீங்கன்னா தயவு செய்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் பார்த்து, வசதி பார்த்து, எங்கே நல்ல ஆடம்பரமாக வாழ முடியும், எங்கே நல்ல இதாக இருக்கும், எல்லாம் கிடைக்கும், அழுது கதறி விசுவாசத்தோடு ஒருபடி சோத்துக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு காலேஜில் கொண்டு விடுங்க. 4 வருஷத்தில் உங்கள் பிள்ளை வாழ்க்கையை படிக்கும். 4 வருஷத்தில் உங்கள் பிள்ளை அந்த உலகத்தை படிக்கும். 4 வருஷத்தில் உண்மையாக சொல்லுகிறேன், எனக்கு இப்போ உள்ள பைபிள் காலேஜஸை பற்றி தெரியாது, நல்லா புரிஞ்சுடுங்க, மனசார சொல்கிறேன். பைபிள் காலேஜில் படித்த இப்போ உள்ளவங்க இல்லை, பழைய பாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய கதையை கேட்கும்போது நெஞ்செல்லாம் அப்படியே துடிக்கும். ஏன்னா அந்த பைபிள் காலேஜில் அவ்வளோ பாடு, டார்ச்சர் கிடையாது. அது இன்றைக்கி அதை சில போதகர்கள் சொல்லுவாங்க, அன்னைக்கு எனக்கு அது டார்ச்சராக இருந்துச்சு, இன்றைக்கி அந்த பாடுகளில் தான் நான் இன்றைக்கி இப்படி உருவாகி நிற்கிறேன்பாங்க. நீங்கள் 9 மணிக்கு காலையில் உள்ள டிஃபன் கிடைக்கணும்னு சொன்னால் இத்தனை குடம் தண்ணி எடுத்து ஊற்றணும், இத்தனை பாத்ரூமை க்ளீன் பண்ணியிருக்கணும், இத்தனை ரூமை சுத்தப்படுத்தியிருக்கணும், வரந்தெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்கணும், டியூட்டி மாற்றி போடுவாங்க, 4 பேர் சமையலுக்கு போகணும், இவ்வளோ வேலை செய்யணும். நல்ல புசிக்கிறதுக்கு ஆகாரம் கிடைச்ச உடனே நம்ம என்ன செய்கிறோம்? அந்த ஆகாரத்தை தரம் பிரிக்கிறோம். நல்ல வசதி வாய்ப்புகள் கிடைச்ச உடனே தேவன் தரக்கூடிய எல்லாத்தையும் தரம் பிரித்து வச்சுக்கிறோம்.
கடைசியில் நம்முடைய முடிவு எங்கே போய் நிற்குது தெரியுமா? தேவனுக்கு கொடுப்பதிலையும் ஒரு தரம் பிரித்து வச்சுக்கிடுறோம். யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, யாரை வீட்டில் ஏற்றணும், யாரை வீட்டில் ஏற்றக்கூடாது, யார் பெரிய ஊழியம், யார் சின்ன ஊழியம், எல்லாம் நீங்களே முடிவு பண்ணி வைக்கும் பொழுது அங்கே எப்படி தேவன் செயல்பட முடியும்? உங்கள் வீடுகளில் இன்றைக்கு விளைச்சலுக்கான விதைப்பு இருக்கிறதா என்பதை நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறது, 10வது வசனம், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தயவு செய்து இங்கே இருக்கக்கூடியவங்க, வீடுகளில் இந்த டிவியை பார்த்துட்டு இருக்கிறவங்க, இந்த பெருக பண்ணுவது அப்படிங்கிறதுல நீங்கள் ஃபெயிலியர் ஆகிடாதீங்க. நிறைய குடும்பங்கள், நிறைய சகோதரிகள், நான் தனிப்பட்ட முறையில் நான் சகோதரிகளை அதிகமாக நான் நேசிக்கிறேன், ரொம்ப ஹானர் பண்ணுறேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எங்களை கொண்டு வந்தது நீங்கள் தான். ஒரு ஆண்மகன் இந்த உலகத்தில் வருவதற்கு ஒரு தாய் தான் காரணம், எங்கள் அம்மா தான் காரணம். இன்றைக்கி நாங்கள் இந்த நிலைமைக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டை கட்டி எழுப்புற என் மனைவி தான் காரணம். இன்றைக்கி கம்பீரமாக சில காரியங்களை நம்ம யோசிக்கிறோன்னு அது என் மகள் தான் காரணம். ஆனால் இவங்க எல்லாருடைய லைஃப்பையும் நான் பார்க்குறேன், உங்களையும் சேர்த்தே சொல்கிறேன். உங்கள் எல்லாரிடத்துலையும் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த பெருக பண்ணக்கூடிய காரியத்தில் உங்களை அறியாமல் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. பெருகணும், வம்சம் பெருகணும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய சம்பத்துகள் பெருகணும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் பெருகணும், இதெல்லாம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் நான் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா, அநேக குடும்பங்களில் இன்றைக்கு கடன் பிரச்சனைகள், பெரிய பெரிய தலைவலிகள், பெரிய பெரிய கேஸ், அது இதுன்னு மாட்டி நிற்கக்கூடிய குடும்பங்களில் விசாரிக்கும் பொழுது, கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுது, அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் சகோதரிகள் செய்யக்கூடிய ஒரு வேலை என்னது? பாவம், என்னுடைய கணவர் தனியாக ஒத்தைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு, இந்த பிள்ளைகள் வளர வளர நிறைய தேவை இருக்குது, இந்த பிள்ளைகளுடைய மேற்படிப்புக்கு நிறைய பணம் தேவை இருக்குன்னு இந்த சகோதரி என்ன செய்கிறாங்க? ஞான குறைவினால் வேகமாய் சீக்கிரத்தில் பணத்தை கொண்டு வருவதற்கு, சம்பாதிப்பதற்குன்னு சின்ன சின்ன சில காரியத்தை செய்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியுங்க, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், ஒருவேளை நான் பேசுகிற காரியங்கள் உங்களுடைய இருதயத்தை குத்தப்படலாம், உங்களுக்கு ஒருவேளை வேதனையாக இருக்கலாம். ஐயையோ, இவன் நம்ம வீட்டு கதையை தான் பேசுகிறானோ, என் வாழ்க்கையை பற்றி தான் பேசுகிறானோன்னு உங்கள் இருதயம் கஷ்டப்படுதுன்னு சொன்னால், நான் உங்களை தான் பேசுகிறேன், நான் உங்களை பற்றி தான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், இன்றைக்கி நீங்கள் மனமாறுங்க. அநேக குடும்பங்களில் சீக்கிரத்தில் நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி அநேக சகோதரிகள் இன்றைக்கு தங்கள் பணங்களை, தங்கள் சம்பாத்தியங்களை பங்கு சந்தைகளில் முதலீடு பண்ணுறீங்க. தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு சொந்த பணத்தை சொந்த வீட்டிலிருந்து எடுத்து போய் சொல்லி வட்டிக்கு கொடுத்துருக்கிறீங்க, மீட்டர் வட்டி, கந்து வட்டிகளுக்கு கொடுத்துருக்கிறீங்க. அநேக குடும்பங்கள் இந்த பிரச்சனை இருக்குது. சொந்த சகோதரனுக்கு தன்னுடைய பணத்தை கொடுப்பதற்கு வட்டி. நீங்கள் நினைக்கலாம், இதில் என்ன தப்பு இருக்குது? பேங்கில் இருந்த பணத்தை வெளியே எடுத்து நான் கொடுத்தேன், எனக்கு அதில் ஒரு வட்டி கிடச்சிட்டு போகுது. நல்லது, நல்லது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டி முதலுமா நம்ம பின்னாலேயே ஒன்று தொடர்ந்து வரும். நம்ம போகிற இடத்துல எல்லாம் அது தொடர்ந்து வந்து நிற்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீதியின் விளைச்சலை கர்த்தர் தான் பெருக பண்ணணும். நீங்கள் பெருக பண்ண முடியாது, உங்களால் அந்த காரியத்தை நீங்கள் செய்ய முடியாது. காரணம் என்ன தெரியுமா? இங்கே வசனம் சொல்லுகிறது, அதை அவர் பெருக பண்ணினாலும் அவர் நீதியின் விளைச்சலை தந்துதான் அதை வர்த்திக்க வைக்க முடியும். நான் இந்த வசனத்துக்கு ஆதாரமாக நிறைய வேத பகுதிகளை எடுத்து வச்சுருந்தேன். ஒரு காரியம், 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் அந்த சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த காரியங்கள் அதிகமாக என்னை தொட்டது மாத்திரமல்ல, அதில் உள்ள ஒவ்வொரு சம்பவங்கள், 3 சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். அதில் முதலாவது சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அந்த கேரித் ஆற்றண்டைக்கு பக்கத்தில் அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? எலியாவை கேரித் ஆற்றங்கரையில் போய் என்ன செய்கிறாரு? தேவன் ஒளிந்திருக்க சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சில நேரங்களில் உங்களை ஒளித்து இருந்துச்சுக்கா, மறைச்சி வஞ்சிக்கா, உன்னை வெளியே காட்டாத, நீ சீனில் வராத அப்படி ஆண்டவர் சொன்னால் நீங்கள் அதற்கு ஏற்றபடி அமைதியாக இருக்கணும், நீங்கள் அதற்கு ஏற்றபடி ஒளிஞ்சிருக்கணும். உங்களை வெளியே காட்டக்கூடாது, ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, தெரியக்கூடாது. ஏன்னு சொன்னால் சில காரியங்கள் தேவனுடைய திட்டமாக நடக்கும் பொழுது, தேவனுடைய கரத்திலிருந்து நமக்கு ஒரு நன்மை நடக்கும் பொழுது, தேவன் நமக்காக சில நியமங்களை வைத்திருப்பார். அந்த நியமங்கள் நாம் கடைபிடிக்கும் பொழுது, அந்த உடன்படிக்கைகளுக்கு நாம் கீழ்ப்படும் பொழுது, தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த நன்மைகளை சுதந்திரிக்க முடியும். நீதியின் விளைச்சலை நாம் வர்த்திக்க வைக்க முடியும். அவர் நம்முடைய வாழ்வில் தந்த நன்மைகளை கண்கூட பார்க்க முடியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஒரு லைஃப் இன்சூரன்ஸை போன்றது அல்ல. நீங்கள் கண்ணை மூடி போனதுக்கு பிறகு நீங்கள் அனுபவிப்பதற்கு அல்ல. இருக்கிற நாட்களில், வாழுகிற நாட்களில் கர்த்தர் உங்களை
அப்படிப்பட்ட நன்மைகளுக்கு நேராய் நடத்துவார். உங்களுடைய விளைச்சலுக்கான விதைப்பு என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். நான் சில செய்திகளை கொடுக்கும் பொழுது ஊழியத்தில் பாதிப்பு வருது, சில வார்த்தைகளை நான் பேசும் பொழுது எனக்கு கிடைக்கக்கூடிய சில நன்மைகள் குறையுது. நான் சில வார்த்தைகளை தேவன் பேச சொல்லி நான் பேசி பலரிடத்தில் பகைமையை சம்பாதித்திருக்கிறேன். நிறைய பேர் என்னை பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சிலர் என்னை வாட்ஸ்அப்பில் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் கூட பிளாக் பண்ணிட்டாங்க. ஆமாம், இதே மாதிரி சூழ்நிலைமையில் இங்கே சிலர் இருப்பீங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு மனுஷன்தான் உங்களை ஒதுக்கி வைக்க முடியும், ஒரு மனுஷன்தான் உங்களை பிளாக் பண்ண முடியும். அவர் உங்களை பிளாக் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் அண்ட சராசரங்களையும் படைத்தவர். அவர் உங்களை அப்படி நேசிக்கிறாருங்க. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? உங்களுடைய இந்த விளைச்சலுக்கான அந்த விதைப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள், எங்கே விதைக்கிறீர்கள்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையை நீங்கள் பயப்படாமல் சொல்லுங்கள். என் அன்பு சகோதரிகளே, என் அன்பு சகோதரர்களே, என் அன்பு போதகர்களே, கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறாருன்னா அது எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், எவ்வளோ சின்ன ஆளாக இருக்கட்டும், வயசு கூட பார்க்காதீங்க. ஏன் உங்களை பெத்த அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை கொண்டு அந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால் பயப்படாமல் தைரியமாய் பேசுங்கள். இவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? இவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் காகத்தை வச்சு உனக்கு போஷிப்பேன்னு சொன்ன உடனே அவன் அடுத்தது என்ன செய்தான்? அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். அப்படியே இருங்க. அவன் போய், அண்ணன் உடனே கிளம்பியாச்சு. எலியா அண்ணன் எங்கே போயாச்சு? அவர் சொன்ன இடத்துக்கு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம பிரச்சனை என்னது? நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நம்முடைய பிரச்சனை என்ன? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த இடத்துக்கு போப்பா, உனக்கு நாங்கள் ஊழியத்தை வச்சுருக்கிறேன். உடனே ஆண்டவரே, நான் அங்கே போனேன், அங்கே அக்வாபீனா தண்ணி கிடைக்குமா, அங்கே பிஸ்லரி வாட்டர் கிடைக்குமா, அங்கே நெட்வொர்க் இருக்குமா, அங்கே வைஃபை கிடைக்குமா? எத்தனை கேள்விகள் மக்கள் கேட்குறாங்க, எத்தனை கேள்விகள். கர்த்தருடைய ஊழியத்துக்காக அழைக்கப்பட்ட யாராவது இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால், கர்த்தர் இந்த இடத்துக்கு போனால் கிளம்பி போங்க. ஆண்டவர் சொல்லாததை நீங்கள் செய்யாதிருங்கள். ஆண்டவர் சொன்னால் சொல்லாமல் இருக்காதீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை வரட்டு சொல்லிடுங்க. ஒரு சகோதரி கர்த்தர் சொன்ன வார்த்தையை சபையில் என்ன செஞ்சிட்டாப்புல, அந்நிய பாஷையாக பேசிட்டாங்க. ஒரு நாள் இந்த பாஸ்டருக்கு கடுப்பாயிடுச்சு, எனக்கு அந்நிய பாஷை வரல, இவளுக்கு மட்டும் அப்பப்போ வருதே, இது சரிப்படாதே, இவளை எப்படியாவது தடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் சொன்னாராம், இனி இந்த சபையில் யாராவது அந்நிய பாஷை பேசினால் அதற்கான வியாக்கியானத்தை சொல்ல வேண்டும். சரிதானே? உண்மைதானே? இனி இந்த அந்நிய பாஷை பேசினா என்ன சொல்லணும்? வியாக்கியானம் சொல்லணும். வரிசையாக போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் இந்த அம்மாவுக்கு அந்த அபிஷேகம் இறங்கிடுச்சு. அந்நிய பாஷை பேசினாங்க, வியாக்கியானத்தை சொன்னாங்க. வியாக்கியானம் சொல்லி முடிச்சுட்டு ஜெபம் முடிஞ்சு பார்த்தாச்சுன்னா பாஸ்டரை காணல. பாஸ்டர் எஸ்கேப். ஏன்னா வியாக்கியானம் அப்படி வந்துடுச்சு. விளக்கம் தெரிஞ்சு போச்சு. அந்த அம்மாவுடைய வாயின் மூலமாய் அந்த சபைக்கான வார்த்தையை கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் பேசிவிட்டார். அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது வெளியே தெரியாமல் இருந்துச்சு. வியாக்கியானத்தை கொடுத்தாங்க, தெரிஞ்சு போச்சு. பாஸ்டருக்கு தெரிஞ்சு போச்சு. இனி இந்த அம்மாவை என்ன செய்யக்கூடாது? இந்த சபையில் இருத்தக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், அநேக தேவ மனிதர்கள், அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள், அநேக போதகர்கள் இந்த ஒரு மெச்சூரிட்டியில் இருக்கிறீங்க, இந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க. சர்ச்சுக்குள்ளால கர்த்தர் உங்களை வச்சு தான் எங்களுக்கு பேசணும்னு நினைக்கக்கூடாது. கழுதையை வச்சே பேசுவார், அப்புறம் விசுவாசியை வச்சு பேச மாட்டாரா? அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சில இடங்களில் நம்மளை நடத்துகிற பாதைகள் கடினமாக இருக்கும், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும், முடிவு அற்புதமாக இருக்கும். அவர் சாதாரணப்பட்டவர் அல்ல. உங்கள் மேலே ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் நிறைவேறும் வரை, அவர் சொல்லுகிற வரை, அவர் என்ன சொல்லுகிறாரோ அவர் சொன்ன காரியம் நிறைவேற வரைக்கும் காத்திருங்க, பொறுமையாக இருங்க, ஒளிச்சிருங்க, உங்களை மறைச்சிருங்க. கிருபை வரங்கள் இருந்து நீங்கள் செயல்படும் பொழுது சில நேரங்களில் தேவன் உங்களை ரகசியமாய் நடத்துவார். அப்போ நீங்கள், நான் வெளியே தெரியாமல் இருந்தேன்னா எனக்கு யாருக்கு தெரியும்? உங்களை யாருக்குமே தெரியண்டா, அவருக்கு தெரிஞ்சா போதும். அடுத்தது ஆண்டவர் அதே இதில் பாருங்களா, காகத்தை வச்சு என்ன செஞ்சாச்சு? காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். நல்லா கவனிங்க, எங்கேயாவது கிடைக்குமா? காகத்தை வச்சு 2 வாழைப்பூவை போட்டு கொடுத்தாரு. ஒரு காகம் 2-3 இலையை கொண்டு போட்டு போச்சு அப்படின்னா நம்ம நம்பலாம். இது நம்ப முடியுமா?
நம்புவதற்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் தேவன் நினைத்தால் இது நடக்கும். உண்மையாக சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை தனியாக ஒரு நோட் எடுத்து எழுதுனீங்கன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் செய்துக்கிட்டே இருக்காரு, அவர்கிட்ட வாங்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு விளைச்சலுக்கான விதைப்பும் கிடையாது. விளைச்சலுக்கான விதைப்பு இது. நான் விதைக்கிற காரியத்தினால தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுதுங்கிறத புரிந்து கொண்ட ஒரு மனுஷன் என்ன செய்வான் தெரியுமா? கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, அவனே விதைப்பான். பாருங்க, தேசத்தில் மழை பெய்யாத உடனே அந்த ஆறு வத்தி போயிட்டு, உங்கள் வீட்டில் பணம் வற்றி போச்சு, உங்கள் வீட்டில் செழிப்பு வற்றி போச்சு, உங்களுடைய பேங்கில் பணம் இல்லை, உங்கள் அக்கௌண்ட்டில் ஒன்றும் இல்லைன்னு யாருக்கு தெரியுதோ இல்லையோ அவருக்கு தெரியும். ஆனால் அவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் என்ன செய்வாருன்னா, உங்களுக்கு அந்த பேங்கில் உள்ள அந்த ரெண்டு டிஜிட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் அல்ல 10 ரூபா 20 ரூபா இருந்த அந்த அக்கௌண்ட்டை லட்சத்துக்கு மாற்றுறதுக்கு அல்ல தேவன், அதிலிருந்து உங்களை மீட்டு வெளியே கொண்டு வருவதற்கு அவர் வழியை கொடுப்பார். உடனே அவர் என்ன செய்யறாரு? நீ உடனே கிளம்பி எங்க போங்க, உடனே சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை போஷிக்கிறதுக்கு அவரே கட்டளையிடுவார். தயவு செஞ்சு மனுஷங்களை நம்பாதீங்க. சகோதரி, சகோதரா, தயவு செய்து மனுஷனை நம்பாதீங்க. குறிப்பா சொந்தக்காரனை நம்பாதீங்க. குறிப்பா இது ஒரு பெரிய காரியம். இது விளையாட்டு இல்லை. சொந்தக்காரங்களை அப்படியே நம்பி இருந்துடுறோம். கடைசி நேரத்தில் சொல்றோம், இங்க பாருங்களா, எங்க அண்ணி சொன்னாங்க கல்யாணத்துக்கு ஜுவல் எல்லாம் தருவேன்னு சொல்லியிருந்து கடைசி நேரத்தில் எனக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசி நேரத்தில் காலை வாருகிறவர்கள் சொந்தக்காரர்கள். ஆனா கடைசி நேரத்தில் இல்லைங்க, கடைசி நிமிஷத்திலையும் உங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து உங்களுக்கு அந்த நீதியின் விளைச்சலை வர்த்திக்கக்கூடிய தெய்வம் தான் இயேசு. ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார், ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். ஒன்றுமில்லாத இடங்களிலேயும் உங்களை தூக்கி நிறுத்துவார். ஒரு அருமையான சாட்சியை சொல்லுகிறேன். எல்லாமே வற்றி போச்சு, கையில் ஒரு பணம் இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லார்ட்டையும் சொல்லி வச்சுருந்தேன், சர்ச்சைக்கு வேலை ஆரம்பிக்கணும், நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் தான் உதவி செய்யணும், எல்லாம் பேசி வச்சுருக்கேன். திடீர்னு எனக்கு உதவி செய்வேன்னு சொன்ன அவ்வளோ பேரும் ஒரு நேரம், சாரி பிரதர், இந்த முறை நான் தரல. கொஞ்சம் யோசிங்களேன், உங்கள் வாழ்க்கையில் இது நடந்திருக்கோங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரே நேரம் அவ்வளோ பேருடைய வாசல் அடைக்கப்பட்டுரும். இந்த மொபைல் சில டைம் நெட்வொர்க்கு நாட் ரீச்சபிள் வர்றது மாதிரி வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒரே நேரத்தில் அடுக்கடுக்கான பிரச்சனை வருதா, தொடர்ச்சி பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள் தொடர்ச்சியாய் வரும் பொழுது மும்முனை தாக்குதல் 4 முனை தாக்குதல்னு நிறைய பேர் நம்மளை சேர்ந்து நின்று எல்லாரும் நம்மளை வெறுத்து ஒதுக்குறாங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல நேரத்தில் உங்களுக்கான ஒரே நம்பிக்கை என்ன தெரியுமா? அவர் உங்களை போஷிப்பதற்கு தேவதூதர்களுக்கு கட்டளையிடுவார். யோசிச்சு பாருங்க, மனுஷன் கொடுக்கும் பொழுது எண்ணி கொடுப்பான், மனுஷன் உங்களுக்கு உதவி செய்யும் பொழுது பார்த்து கொடுப்பான், கொஞ்சம் கிள்ளி போடுவாங்க. ஆனால் தேவதூதர்கள் உதவி செய்யும் போது அள்ளி போடுவாங்க. தேவதூதர்கள் உங்களுக்கு தரும் பொழுது அள்ளி தருவாங்க. தேவதூதர்களை கொண்டு கர்த்தர் போஷிக்கும் பொழுது உங்களை தேவைகள் சந்திக்கப்படும். அடுத்தது சுருக்கமாக இந்த சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். அங்கே விறகு பொறுக்கி கொண்டிருந்த ஒரு விதவை சகோதரியை எலியா பார்த்து அங்கே போய் கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வான்னு தான் கேட்டார். கேட்டது என்னது? தண்ணீர். அம்மா தண்ணி எடுக்கிறதுக்கு திரும்பும்போது அவன் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறான்? அவளை கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் கையிலே எனக்கு கொண்டு வா என்றார். ஆமா, அதுக்கு அவ சொன்ன பதில் என்னது? அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். இவங்க வாழ்க்கையினுடைய ஷெட்யூல் அட்டவணையை இவங்களே போட்டாங்க. இந்த இடத்துல யாராகிலும் உங்கள் பர்சனல் லைஃப்பை குறித்து, உங்கள் ஃபேமிலி லைஃப்பை குறித்து, உங்களுடைய எக்கனாமிக் பொருளாதார வாழ்க்கையை குறித்து, குறிப்பாக உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, கணவனுடைய ரட்சிப்பை குறித்து நீங்களே ஒரு ஷெட்யூல் அட்டவணை போட்டு வச்சுருக்கிறீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இங்கே இந்த தாய் விறகு பொறுக்குவதற்கான ஒரே ரீசன், இருக்கிற அந்த ஒருபடி மாவில் அப்பத்தை சுடணும், விஷத்தை வச்சு சாப்பிடணும், 2 பேரும் முடிச்சிடணும். செத்து போக வேண்டும் என்பதற்காகவே அவள் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தாள். ஆனால்
அவளை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவே அங்கே எலியாவை கர்த்தர் அனுப்புகிறார். ஆமென். உங்க வாழ்க்கையில நீங்கள் செத்து போன நிலைமையில பிரதர் இனி நடக்காது பிரதர், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எத்தனையோ பெண்கள், எத்தனையோ சகோதரிகள் என்னால் சொல்ல முடியும், ஜீவனுள்ள சாட்சிகள் சொல்லுவாங்க, அவ்வளோதான் பிரதர், தேவையில்லாத ஒரு காரியம் என் வீட்டுக்குள்ளே நினச்சி கூட பார்க்க முடியல பிரதர். நான் டாக்டரை போய் பார்த்தேன், டாக்டர் தெளிவாக சொல்லிட்டார், உங்களுக்கு கேன்சர், உங்களுக்கு கேன்சர் இருக்குது. சரிம்மா ஜெபிப்போம். இல்லைம்மா, இல்லை பிரதர், நான் என் வாழ்க்கையை முடிக்க போகிறேன். என் புருஷனுக்கு இது தெரிஞ்சால் தாங்க மாட்டார், அந்த மனுஷன் செத்து போயிடுவார். என்கிட்ட இருக்குது, நிறைய குடும்பங்கள் இருக்காங்க, நிறைய குடும்பங்களை கர்த்தர் கொடுத்துருக்காரு, ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். அந்த அம்மா இப்படியே சொன்னாங்க, இல்லை பிரதர், என் வீட்டுக்காரருக்கு இதை சொன்னால் உடைஞ்சு போயிடுவார். நான் கேட்டேன், ஏம்மா இதை அவர்கிட்ட சொல்லி தானேம்மா ஆகணும். இல்லை பிரதர், அவருக்கு இந்த உலகத்தில் எதுவுமே தெரியாது பிரதர், அவர் இவ்வளோ படிச்சிருக்கிறாரு, கவர்மெண்ட்டில் பெரிய பொறுப்பில் வேலை செய்கிறாரு, ஆனால் அவருக்கு இந்த உலகத்தில் நான் ஒருத்தர் தான் எல்லாமே, எங்கள் பிள்ளைங்க 2 பேர் தான் அவருக்கு உலகம். அப்படி இருக்கக்கூடிய மனுஷன்கிட்ட போய் எனக்கு கேன்சர் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன்னு சொன்னால் அந்த மனுஷன் தாங்கிவிட மாட்டாருன்னு சொல்லி ஒரு அருமையான சகோதரி ஆளுதாள். அந்த சகோதரி சொன்னாங்க, அவங்களுக்கு தெரிய முன்னாடி நான் செத்து போயிட்டேன்னா அவங்க 2-3 நாளில் அலர்ட் ஆகிடுவாங்க, 2-3 நாளையில் அவங்க தன்னை தேற்றிக்கிடுவாங்க, ஒரு 15 நாளையில் அவங்க கொஞ்சம் பக்குவப்பட்டுருவாங்க, பிள்ளைகளையாவது அவங்க நல்லா பார்த்துடுவாங்க. இப்படியெல்லாம் இன்றைக்கு யோசித்து கொண்டு இருக்கக்கூடிய யாராகிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீங்க. நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையை முடிப்பதற்கு, உங்கள் வாழ்க்கையினுடைய காரியத்தை எழுதுவதற்கு, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய பலகீனத்தினுடைய உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு எழுதுவதற்கு இங்கே எந்த மருத்துவரும் கிடையாது, எந்த வக்கீலும் கிடையாது, எந்த கோர்ட்டும் கிடையாது, எதுக்கு முடிவே கிடையாது. ஏனென்றால் உங்களுக்கு மரித்து போன அந்த நிலையிலிருந்து திரும்ப உங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்க செய்வதற்கு, உங்களை எடுத்து கட்டுவிப்பதற்கு தேவனால் முடியும். பாருங்க, அங்கே நடந்த காரியம் என்ன? அவனுக்கு வார்த்தையை சொன்னாங்க, சிறிய அடைய பண்ணி கொடுத்தாங்க, அவளுக்கு 2 பேரும் என்ன செஞ்சாங்க? 14வது வசனம், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிட்டும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலியாவுக்கு அவங்க கேட்டதை கொடுத்தாங்க. அவர் சொன்னார், இனி உன் வீட்டில் எதுவுமே குறையாது, நீ நிம்மதியாக இருப்ப. நான் ஊழியத்துக்கு கொடுத்தேன் பிரதர், நல்லா இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன். பாருங்க, இவ்வளவு கொடுத்து என் வீட்டில் ஒரு பிரச்சனை, தேவையில்லாத ஒரு தொந்தரவு என் அண்ணன் தம்பி கொண்டு வந்துட்டாங்க. நிம்மதியாக இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன், ஊழியங்களுக்கு நல்லா கொடுத்தேன், இவ்வளவு உதவிகள் செய்தேன், நற்கிரியைகள் செய்தேன். ஆனால் இப்போ திடீர்னு என் குடும்பத்தில் இப்படி ஒரு நிலைமை. அப்போது இங்கே இந்த வசனத்தில் 18வது வசனத்தில், அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே எனக்கும் உமக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருந்த மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகளை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. இது எப்படிப்பட்ட வியாதி? அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்போ இந்த அம்மா இந்த அடையை சாப்பிட்டு சாகணும்னு முடிவு பண்ணது எதனால? இந்த மகன் மிகப்பெரிய ஒரு வியாதியில் அவன் அகப்பட்டு கொண்டான். இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டீங்க. இந்த உலகத்தினுடைய பார்வையில், டாக்டர்ஸுடைய பார்வையில், பெரிய வல்லுநர்களுடைய பார்வையில் அதுக்கு முடிவே இல்லை. அது சுவாசம் போகிற வரைக்கும் கடினமான ஒரு வியாதின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முடிவே கிடையாதுங்க, இந்த பிரச்சனையை விட்டு நீங்கள் வெளியே வர முடியாது என்று சொல்லி இந்த உலகம் சொல்லியிருக்கலாம். ஆனால் உங்களை மறுபடியும் திரும்ப கீழே வேர் ஊன்றச் செய்து உங்களுக்காக ஒரு புதிய வாசலை திறப்பதற்கு, உங்களை மேலே கனி கொடுக்க செய்வதற்கு என் தேவன் திரும்பவும் உங்களை அந்த விளைச்சலுக்கு ஏற்ற விதைப்புக்குள் நடத்த விரும்புகிறார். பொருத்தனை எடுத்தோம், என்னுடைய வருமானத்தில் இவ்வளோ கொடுப்பேன், இந்த நிறைய காரியங்கள், சம்பாத்தியங்கள், கட்டடங்கள், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்குங்க, இப்போ நான் ஓய்வு பெற்றுட்டேன். இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், ஓய்வு பெற்ற பிறகுதான் நம்முடைய பொருத்தனைகள் அதிகரிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு வேலை இல்லை. உங்களுக்கு வேலையை கொடுத்து, விதையை கொடுத்து, ஆகாரத்தை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து கர்த்தர் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
அவனை கர்த்தரிடத்தில் கொண்டு போய் அவளுடைய துக்கத்தை வருவித்திரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவன் அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வரப்பண்ணும் என்று கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது. திரும்ப உங்களை அவர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். திரும்ப மறுபடியும் உங்களை அவர் கட்டுவிக்க விரும்புகிறார். ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருப்பது ஒரு முடிவில்லாத ஒரு துவக்கம். உங்கள் வாழ்க்கையில் தினமும் துவக்கம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு உண்டு. ஒவ்வொரு நாளும் நன்மைகள் உண்டு. அதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அந்த விளைச்சலுக்கான விதைப்பு என்ன? என் விளைச்சலுக்கான விதைப்பு எப்படிப்பட்டது? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அதற்கு உதவி செய்வார். இந்த நாளிலேயும் கூட இதுவரைக்கும் நான் விதைத்ததில்லை, இதுவரைக்கும் நான் கொடுத்ததில்லை, இதுவரைக்கும் நேபாள் என்ற நல்ல நிலத்துக்குள்ள நான் விதைத்ததில்லை, இன்றைக்கு நான் விதைக்கப் போகிறேன். நீங்கள் எடுப்பு பொருத்தனை எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் விதைப்பதற்கு முன்பு உங்களுடைய விளைச்சலுக்கான விதைப்பு நேபாள் தானா, இந்த ஊழியம் தானா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். விதைப்பதற்கு முன்பு தெரிந்து கொள்ளுங்கள். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய விதை விதைப்பதற்குரிய விதை தானியமா? தேவனிடத்தில் கேளுங்க. எல்லாரும் எழும்புவோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வம், எல்லாரும் வாய்களை திறந்து வீடுகளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினால விளைச்சலுக்கு ஏற்ற அந்த விதைப்பை அப்பா நாங்கள் புரிந்து கொள்வதற்கு நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே. விசேஷமாக நீர் விதைக்கிறவனுக்கு விதையை தந்து புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை தந்து அதை நீர் பெருக பண்ணி ஆண்டவரே, நீர் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து வெளியில வருவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா, இதுவரை நாங்கள் பார்த்திராத நன்மைகள் உண்டாகட்டும். வீண் செலவுகள், வீண் அலைச்சல்களை உண்டு பண்ணக்கூடிய பொல்லாத செய்திகள், பொல்லாத சிந்தனைகள் எங்கள் வாழ்வில் இருந்து அப்புறப்படுத்தப்படட்டும். வீணான பலகீனங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த நேரத்திலையும் கூட என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, எந்த இடத்துல பலகீனம் இருக்கோ உங்கள் கைகளை எடுத்து அந்த இடத்துல வைங்க. கண்ணில் பிரச்சனைனா கண்ணில் கைகளை வைங்க. இருதயத்தில் ப்ராப்ளம் இருக்குது, மனசில் பிரச்சனை, குடும்பத்தில் நிறைய ப்ராப்ளங்கள், அப்படியே எடுத்து உங்களை கைகளை இருதயத்தில் வைங்க. தங்களுடைய பலகீனங்களுக்காய் ஜெபிக்கிற உங்கள் பிள்ளைகளின் மேலே உங்களுடைய பரிசுத்த கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. நேபாளுக்காக, தரிசனத்துக்காக, 3 கோடி ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக திறப்பில் நிற்பதற்காக விதைத்த கரங்கள், விதைத்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் ஆண்டவரே, இனி நான் கொடுப்பேன் என்று பொருத்தனை எடுத்திருக்கக்கூடிய இந்த குடும்பங்கள், இந்த தனிநபர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள இந்த வீணான பலகீனத்தை ஆண்டவரே, இந்த வீணான அலைச்சலை, சோர்வை கொண்டு வரக்கூடிய பொல்லாத சத்துருவின் அந்தகார வல்லமையை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். அற்புதம் நடந்திருப்பதற்காக நன்றி. உடைய பரிசுத்த தொடுதலை நாங்கள் உணர்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் கீழே வேரூன்றி மேலே கனி கொடுக்க செய்வேன். உன் வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளிலேயும் விளைச்சலுக்கு ஏற்ற விதைப்பை நான் தருவேன். கர்த்தர் சொல்லுகிறார். கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பொருத்தனை எடுத்தவர்கள் தொடர்ச்சியாகி நேபாள் தரிசனத்தில் இணைந்து கொள்வதற்கும் இந்த ஊழியத்தில் தங்களுடைய ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை விதைப்பதற்கும் கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. கர்த்தர் இம்மட்டுமாக எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனை ஆரம்பம் முதற்கொண்டு முடிவு மட்டுமாய் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இங்கே ஆண்டவரே வெளிப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக வேலைகள் மத்தியிலும் ஆண்டவரை பிரயாசப்பட்டு பலவீனத்தின் மத்தியிலும் முயற்சி செய்து உடைய பிள்ளைகள் இங்கே கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்களை நீர் ஆசீர்வதியும். வார்த்தையின்படியாக உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தாமே நன்மைகளை கட்டளையிடுவீராக, ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. உடைய பிள்ளைகள் விதைப்புக்கு விதை கொடுக்கிறவர், புசிப்புக்கு ஆகாரம் கொடுக்கிறவர். தேவன் நீர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்யும். ஆண்டவர் ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. ஜெபத்தை கேட்கிறவர், நாங்கள் ஜெபித்து வேண்டிக் கொண்டபடியே கர்த்தர் நன்மை செய்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி துதி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். நேபாள் ஊழியங்களை ஆசீர்வதியும், தரிசனங்களை பெருக பண்ணும்.
கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கூட கர்த்தருடைய மாறாத கிருபையும் சமாதானமும் வழிநடத்துதலும் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். செய்தி கொடுத்த நம்முடைய தாசனை கர்த்தர் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தும். ஆசீர்வதியும் அந்த ஒவ்வொரு ஜனங்கள் மேலே தெய்வ ஆசீர்வாதம் தங்கட்டும். ஆண்டவரே, ஆன்லைன் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் அதற்குண்டான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உண்டாக கர்த்தர் கிருபை தந்து நடத்தும்படி மீட்பர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யுன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.